வாங்க. வணக்கம். வணக்கம். முதல்ல நீங்க எங்க கிராமத்துக்கு வந்ததுக்காக உங்களுக்கு வரவேற்பு தெரிவிச்சுக்கிறேன். உங்களை மாதிரி விவசாயம் படிச்சவங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க, டாக்டர் படிச்சவங்க, இவங்க எல்லாம் டவுன்ல இருந்து என்ன பிரயோஜனம்? சில பேர் டவுன்ல இருக்க வேண்டியதுதான். உங்களை மாதிரி சில பேர் கிராமப்புறத்துக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சீங்கன்னா. ஐயா சாருங்க அநியாயத்தை. அந்த நாட்டு வக்கீல் நல்ல முத்து நாக்கிரு நம்ம பள்ளிக்கூடத்துக்காக ஒதுக்கியிருந்த இடம் அவருடைய நிலத்தை சேர்ந்ததுன்னு அங்கெல்லாம் முளைக்குச்சி அடிக்கிறாருங்க. ஆமாங்க, நீங்க செய்யற நல்ல காரியத்துக்கு அவர் தான் பெரிய எதிரியா இருக்காரு. ஐயா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, அத்தனை பசங்களையும் ஒரே சீவி போறேன். பாத்தீங்களா, இதெல்லாம் சமாளிச்சுக்கிறதுக்கு முதல்ல தெரியணும். ஏப்பா ஆத்திரப்படுறீங்க? காலில் முள்ளு குத்திடுச்சுன்னு காட்டையவா அழிக்கிறது? உள்ள புடிங்கி வச்சுட்டு முன்னேறிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. நாம கேட்டா அவர் என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல போறாரு. வாங்க, நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். விவசாய ட்ரைனிங்ல இதுவும் ஒண்ணு. நான் அதுக்காக சொல்லலப்பா, உன் கண்ணால நீ பாத்தியா அல்லது உன் காதால கேட்டு அதை சொல்ல போத? இந்த கண்ணாலதான் பாத்துங்க, இந்த காதால தான் கேட்டேன். அப்படியா? எவ்வளவு முத்துவன் ஐயா எங்க வெளியே போனேன்? அப்பா, எனக்கு என் சிநேகிதனுக்கும் ஒரு சிறு தகராறு. இதுக்காகத்தான் காதல் எந்திரிச்சு வெளியே போனியா நீ? அல்ல, அந்த தகராறை கேளுங்க. ஒருத்தன் கலகம் பண்றான்னு வச்சுக்கோ, அவனுக்கு என்ன தண்டனை? அரசாங்கத்தை போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க. அது பெரிய விஷயம். உங்க ஆதிக்கத்துல என்ன தண்டனை? என் ஆதிக்கம் தான் இன்னும் வரலையே, வந்த உடனே கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன். சரி, உங்களுக்கு நான் ஆதிக்கம் கொடுத்ததா வச்சுங்க. நீங்க கொடுத்துட்டீங்களா? சாரி சாரி ஆகுது. அப்ப அது என்ன தண்டனைன்னு சொல்லுங்களேன். என் ஆதிக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி நடந்தாச்சுன்னா சூடு போடுவேன். சூடு ஏப்பா, நீ சூடு பட்ட மாதிரி உதறாத. பேசாம நீ சும்மா இத. தண்டபாணி பிள்ளை கிட்ட 60 வேலி நிலம் இருக்குல்ல, இருக்க வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அதை ஆள வந்தாங்கிட்ட ஒப்படைச்சிட்டா அடுத்த திட்டத்துக்கு பிரயோஜனப்படும். ஆமா, பெரிய திட்டம் பாரு, அரசாங்க திட்டம் பாரு. கேளுங்களேன், நீங்க ஏஜெண்டா இருக்கும் போது இந்த நல்ல காரியத்தை செய்தீங்கன்னா ஏழைகள்லாம் மனசார வாழ்த்துவாங்க. இல்ல போனா மனசார கல்லெடுத்து அடிப்பாங்களா? அடிச்சாலும் அடிப்பாங்களா? இருங்க என்ன இருக்கிறது? எங்கடா காதா குத்துற? இதா பாரா, இனிமே நீ எனக்கு அப்பனும் இல்லடா, உனக்கு மகனும் இல்லடா. எனக்கு இவ்வளவு உயரம் ஒரு மகன் இருக்கிறது இன்னைக்கு தான் தெரியும். கோபமடா, கோபத்தில் தவறிட்டேன். ஒரு வார்த்தை மெல்லுவேன், 2 வார்த்தை துப்புவேன். டேய், இனிமே நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. இப்ப சரிதானே? இப்பதான் சரிங்க. ஆமோனிக்காத. நீ ஆளவந்தானுக்கு வரதகையா இருந்துகிட்டு நீ என்னென்ன பேசுற, என்னென்ன செய்யறதுங்கிறது எனக்கு கொஞ்சமாவும் தெரியுமாடா? கொஞ்சம் தெரியுமாடா? என்ன உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணுமே. நமக்குள்ள அப்பம் மகன் உறவு உனக்கு இருக்கணுங்கிற அவசியம் இருந்தா அந்த ஆளவந்தா ஸ்நேகிதத்தை அட்டு விட்டுருந்தீங்க. ஆமா. ஓஹோ, உங்களை அப்பான்னு கூப்பிடப்படாதுல்ல, அதை அறுக்க முடியாதே. ஏன் நரம்பா? உறவை அறுக்க முடியாதுங்கிற. அப்படி உனக்கு அக்க முடியும். அவன் ஸ்நேகிதம் உனக்கு அவசியம் தான். நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் எங்கேயாவது இருந்துக்கிறேன். நீ எதையாவது பேசிக்க, நான் எதையாவது பேசிக்கிறேன். அப்பா, ஓஹோ, உங்களை அப்பான்னு கூப்பிடப்படாதுல்ல. அப்படியே நம்ம ஒரு கால் முச்சந்தில எங்கேயாவது சந்திச்சு விட்டா என்ன பரமேஷ் பேர் நினைச்சுக்கிட்டா நீ? நான் அப்படி சொன்னேன்னா இல்ல, சொல்லி பாருடா. நீ சொல்லுவேனா? சொல்லு. நீ வேண்டாம். போறேன்ப்பா, போறேன். ஆனா ஒண்ணு, இதோட உண்மை எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க வருத்தப்படும் பொழுது நான் எதுக்கு வந்து நிக்கிறேன்? ஏன் காட்சி கொடுக்கவா? அதுக்கு இல்ல, பயப்படாத பக்தானுங்கிறது. இல்ல போறேன் பாப்பா. ஓ, ஏஜென்ட் சாரா வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? ரொம்ப நேரம் ஆகல, இன்னும் காலு ஓயல. சரியான வெயில். வந்தோடனே கொஞ்சம் வெந்நீர் கேட்டு வாங்கி சாப்பிட்டு. என்ன சார், இந்த எஸ்டேட் ஆட்களுடைய தொல்லை வலுத்துக்கிட்டே போகுது. இதுக்கு ஒரு முடிவே இருக்காதா? அத ஏன் கேக்குறீங்க? தொந்தரவு எங்கதான் வலுக்காம இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பாருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிச்சு புடுங்கி தின்றுவானு. அதுக்காகத்தான் பசுத்தோடு போத்தன புலி ஒண்ணு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானே. யார் அந்த ஆளவந்தான தானே சொல்றீங்க? அவன் பாருங்க, இந்த 5-6 வருஷத்துக்குள்ள என்ன தவிர ஊர்ல இருக்கிற அத்தனை பசங்களையும் ஏமாத்தி காந்தி கிராமம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அதுக்கு தலைவரா உட்கார்ந்துக்கிட்டு தெரியுமே. அது மட்டும் போதாதுன்னு இந்த இடத்த கொஞ்சம் ஊனி கவனிக்கணும். சொல்லுங்க. நம்ம பாணிப்புள்ள இருக்காரு, பாணிப்புள்ள. ஆமா, அவரது அந்த 60 வேலி நிலத்தையும் தானே அபேஸ் பண்ணிக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க வந்து ஆடும், அவன் வந்து புலியும். அது எப்படி முடியும்? நீங்க தான் 5 வருஷத்துக்கு முன்னால அந்த நிலத்தை வாங்கி தரதாக சொல்லி அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்களா? அதை மறந்துட்டீங்க போல இருக்கு. இப்போ அதுக்கு தான் வந்திருக்கிறேன். எதுக்கு திருப்பி அட்வான்ஸ் வாங்கவா? தப்பு தப்பு. தூங்கி கிடக்கிற உங்களை தட்டி எழுப்பி கொடுக்க வந்திருக்க. விடுங்க. அதாவது
நம்ம வாழவந்தாயுத வாங்குறதுக்கு முன்னாலே நேரே மெட்ராஸுக்கு போய் அதுக்கு ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுக்கணும். ஏன்னா அப்புறம் நான் இது தலையிட முடியாது. ஆமா ஆமா, ஊருக்குள்ளே குபாரா இருக்கும், குபார். ஆமா, நீங்க தலையிடுறதுனால ஜாக்கிரதையா தான் இருக்கும். சரி, அப்ப நான் என்னத்துக்கு நீங்களே போய் முடிச்சிட்டு வந்திருக்கல? அப்போ ஒரு 50 ரூபாய் கொடுங்க. ஓ, நல்ல ஊத்து வாங்கிடுவாளா? வரணும் வரணும், நமஸ்காரம். எல்லாம் ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? எல்லாம் சௌக்கியம். உட்காருங்க. பரவாயில்ல, நின்னுக்கிறேன். சும்மா உட்காருங்க. இந்த 6 மாச காலமா நாம் படாத பாடுபட்டு நமக்கு இருக்கக்கூடிய 60 வேலி புஞ்சையும் நல்ல விலைக்கு பேசி முடிச்சு அட்வான்ஸோட வந்திருக்கிறேன். நாயக்கர்வாள் ஐயா, ஒரு காரியம் செய்யறீங்களா? செய்யறது. அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருங்க. ஏ, வேற யாருக்காவது? வேற யாருக்கும் இல்ல, மனோரமாவை கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனுக்கு அன்பு காணிக்கன்னு பிரச்சனை பண்ணி 3 வருஷம் ஆச்சு. உம்மடத்துல சொல்லி 5 வருஷம் ஆச்சு. இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்காப்புல இருக்கு. நல்ல ஆளியா. அப்படியும் ஒருத்தன் வரல போல் இருக்கு. அஞ்சானஞ்சம் படைச்சவன் அல்லவா தேவை. 60 வேலி நிலமும் கொடுக்கலாம், 60,000 வேலி நிலமும் கொடுக்கலாம். மாப்பிளைக்காக வேற நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை. உள்ளூர்ல இருக்கிறான். காசை கொடுத்து வாங்கக்கூடிய நிலம் கல்யாணத்தை செஞ்சுட்டு பின்னால வாங்கிக்க போறான். கட்டி அடிச்சா என்ன, விட்டு அடிச்சா என்ன, நம்ம கடமையை செய்யணும். ஒரு கிராம மேல பத்திக்கிட்டு எரியுது. டேஞ்சர் டேஞ்சர். அணைக்க வந்தவன் அணைக்காம போடுவானா? இங்க குடிசையெல்லாம் தீ பிடிச்சி எரியுது. தீ பிடிச்சி எரியுது. குப்பையிலேயே போட்டு குறைச்சிட்டு இருக்காங்க. குப்பையா? அட சுப்பையா, குப்பையா, நீங்க குப்பையை தான் கொளுத்துனீங்க, அது எனக்கு தெரியும். அவ்வளவு மூளை இல்லாம இல்ல. குப்பையை கொளுத்த சொன்னது யார்? என்னங்க அது? எல்லாம் அவங்க மாதிரி பெரியவங்க படிச்சவங்க தான் சொன்னாங்க. சேரியில எல்லாம் குப்பை இருக்கப்படாது, போட்டு கொளுத்தணும் அப்படின்னாங்க. பசங்களை விட்டு கொளுத்த சொன்னேன். சரி, கொளுத்த சொன்னது சரி. குடிசை பக்கத்துல கொளுத்த சொல்லி எந்த நான்சென்ஸ் சொன்னான்? அப்படி கொளுத்துறதா இருந்தா 100 கஜத்துக்கு அந்த கொளுத்திருக்கணும். என்னமோ இங்கிலீஷ் பிடிச்சல 4 வார்த்தை சொன்னாருங்க. பிடிச்சு நீ எச்சல் துப்பிக்கிட்டு இருக்கிற. சும்மாறா. இப்போ குப்பையை கொளுத்திட்டீங்க. அதுல இருந்து ஒரு பொறி கிளம்பி இத்தனை குடிசையிலையும் பட்டுறதுன்னா இந்த சேரியே க்ளோஸ். அதோட நீங்களும் அப்படியே பஸ்பீக்கிறோம். அதனாலதான் நான் ஓடி போய் இங்க இருந்து தீ அணைக்கிற மிஷினை இழுத்துக்கிட்டு வந்து இந்த கூரை. என்னங்க நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னே புரியலையே. ஏன் பேயாம இருக்கீங்க? ஆமா, பேய் அடிச்ச மாதிரி தான் நிக்கிறேன். என்னாலும் சொல்லுங்க, 4 வார்த்தை காப்பா. நோ சான்ஸ். ஏங்க சொல்ல வந்தது என்ன மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். இந்த உலகத்தையே மறந்துட்டேன். என்னங்க, என் 15 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை எவனும் செஞ்சது கிடையாது. நீங்க செய்துட்டீங்களா? நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்னங்க ஏயா, இதை அணைக்கிறதுக்காக வேண்டியா என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? நிறுத்தையா நிறுத்தையா. உன் டிபார்ட்மெண்ட் பேர் என்னையா? ஃபயர் சர்வீஸ். தமிழ்ல சொல்லு. தீ அணைக்கும் படை. தீ அணைச்சிட்டு இல்ல? ஆமா. போய்கிட்டே இரு. யோ இந்தயா,
இந்த குப்பை ஒரு தீயா, அதுக்கு ஒரு ஃபயர் இன்ஜினா? நிறுத்து. அப்ப ஊரே பத்தி எரிஞ்சு அதை அணைச்சாதான் உனக்கு பேரா? ஏய்யா, அந்த குப்பை தீயில இருந்து ஒரு பொறி இந்த கூரையில பட்டு கூரையில இருந்து ஊரே பத்தி எரிஞ்சதுன்னா யார் ரெஸ்பான்சிபிள் உன்னை கேட்கிறேன். அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், அந்த குப்பை அணைக்க வச்சேன். இதுதான் என்னுடைய தொண்டு. இந்த மாதிரியா மறந்து கூட இனிமே அந்த பக்கம் தலையை காட்டிடாதே. நான் ஏன் அந்த பக்கம் வர்றேன்? எனக்கு தான் கிடைக்காதது கிடைச்சிருக்குதே. அனைத்த தீயிலிருந்து அபூர்வமான மாணிக்கத்தை அல்லவா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாலிபர்களே, வாலிபிகளே, இளைஞர்களே, இளைஞர்களே, பகுத்தறிவு படிப்பு இல்லாத காரணமே இந்த சேரி பழுதுபட்டு கிடக்கிறது. அதற்காகவே என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்து இங்கே மாட மாளிகை கூட கோபுரம் உங்களுக்கு கட்டித் தருவதாக தீர்மானித்து விட்டேன். இது மேலதான் ஏதோ வர்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒண்ணும் செஞ்ச பாடு இல்ல. செய்ய மாட்டார்கள், ரசிக்க தெரியாதவர்கள். இந்த சேரியிலே மறைந்து கிடக்கும் சித்திரமாம் பத்திரமாத்து தங்கத்தை நான் பார்த்து விட்டேன். உங்களுக்கு பல வகையிலும் உதவி செய்வதாக நான் புறப்பட்டு விட்டேன். நான் வரட்டுமா? Mama, right hand. Oh, good morning, sir. No. Good evening. Oh, I'm very sorry. Good evening. ராணி, நம்ம மனோரமா பாக்கிறதுக்கு டில்லில இருந்து மாப்பிள வர்றார். அப்படியா? நல்ல இடம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள. Oh, I am very glad. நீ கூட இருந்து அவ சம்மதிக்கும்படியா அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம திட்டம் நிறைவேறணும். சரி சார், நம்ம கையில என்ன இருக்கு சார்? உன் கையில இருக்கு. என் கையில இருக்கு. அப்ப நான் ட்ரை பண்றேன். ட்ரைன்னு சொல்லக்கூடாது, ஷூரா முடிச்சு கொடுக்கணும். மேட்டர் டிஃபரண்ட் ஆகும். Yes, sir. Thank you. No mention, please. உன் மனசில் உள்ள ஆசையின் எதிரொலி என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். இன்னும் என்ன தெரியும்? கதாநாயகியின் வாழ்வு மலர்ந்தப்போ உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்ப குயில் கூவும். இல்ல? ஆமா. அளவுக்கு மிஞ்சி பேசாதே. அம்மா இல்ல, பெரிய ஐயா சொல்லி அனுப்பிச்சாரு, டெல்லியில இருந்து மாப்பிள. டெல்லியில இருந்து வந்தாலும் சரி, காஷ்மீர்ல இருந்து வந்தாலும். அதாவது நான் சொல்றேன், அது வரதாக தெரியல. அந்த பழக்கம் தான் இல்லையே. ஆமா ஆமா, அது ரொம்ப வெக்கப்படுது. வெக்கம் வெக்கம் இருக்கும் இருக்கும். தம்பி, மாடிக்கு போய் நானே மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். வண்டர்ஃபுல் ஐடியா. வணக்கம். விஷ் யூ குட் லக். தேங்க் யூ. ராணி, நீ செய்த உதவிக்கு, நீ செய்த ஹெல்ப்புக்கு, நீ செய்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வெரி வெரி தேங்க்ஸ். நோ மென்ஷன் டாடி. பை பை. மாப்பிள போயிருக்காரு, எல்லாம் மரியாதை நடக்க போகுதோ. இன்னைக்கு ஏதோ விசேஷமா நடக்கும்னு எனக்கு தோணுதப்பா.
பொண்ணா சார் இது? பேய் சார், பேய். இந்த மாதிரி வேலை எந்த பொண்ணு தான் துணி செய்வா? ஷட்டா வாய மூடு. என் பொண்ணுக்கு என்ன, அது சகரகரா வண்டி, அதுக்கு தகுந்தவன் நீ இல்ல, அதனால இந்த அலங்காரம். என்ன அளவந்தார், ஆமா நீ எந்த உலகத்துல, எந்த கண்டத்துல, எந்த பாகத்துல, எந்த நாட்டுல, எந்த ரூட்ல, எந்த வீட்டுல, என்ன ஸ்டேட்ல எப்படி இருக்க விவரமா சொல்லு. பழம்பெரும் உலகமாம் பரத கண்டத்திலே, தென் பகுதியிலே, செந்தமிழ் நாட்டிலே, அழகசிங்கபுரம் ரூட்டிலே, காந்தி கிராம பட்டணத்திலே, என் சொந்த வீட்டுல சுகமா இருக்கு. பலே 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 பலே, பேஷ் பேஷ். அதெல்லாம் இருக்கட்ட, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? ஓஹோ, அதான் சொல்லிவிட்டியே சுகஜீவனம்னு. என்னது சுகஜீவனமா? என்ன சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? வேற என்ன? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு குரல்ல சொல்றபடி காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம நாட்டு தலைவர்கள் சொற்படி நேரா கிராமத்துக்கு போனேன். விவசாயத்துல ஈடுபட்டு ஆக்க வேலையில அப்படியே மூழ்கிட்டேன். அடே அப்பா, அப்ப மூழ்கணுமே, இப்பதான் ஒரு தினசா வெளியில வந்திருக்க. ஆமா, உன் ஆக்க வேலையில நீ சாதிச்ச காரியங்கள் என்னப்பா? என்னப்பாவா, எவ்வளவு காரியம் சாதிச்சிருக்கேன். வீடு ஒண்ணுக்கு கட்சி 3, தெரு ஒண்ணுக்கு கட்சி 4ன்னு இருந்த எங்க கிராமத்தை ஒரே கட்சி, ஒரே ஜாதி, ஒரே மதம்னு செஞ்சு இந்த 5-6 வருஷத்துக்குள்ள இவ்வளவு வேலையும் நீ எப்படி செஞ்ச? அவ்வளவு ஐயாவோட பணமுடா. பணம், அதோட சலியாத உழைப்பு, மனோ உறுதி, தைரியம், அன்பு, கண்ணியம், கட்டுப்பாடு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் போட்டேன். இப்ப உனக்கு எத்தனை சம்சாரம்? என்னது? ஐம் சாரி, எத்தனை குழந்தைகள்? அடியேன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு சம்சாரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தானடா குழந்தைகளை பத்தி பேச்சு. அடே, அப்படின்னா நீயும் என் மாதிரி கட்ட பிரம்மச்சாரி தானா? இல்லற ஜோதி இல்லாம இருக்கிறது நல்லா இல்லைன்னு எங்க பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அங்க இருட்டாத்தான் இருக்குன்னு சொல்லு. பிரகாசம் அடைய செய்ய ஒரு பத்தினி தேவை. அவ பிறந்துட்டாலோ இனிமேதான் பிறக்கணும். ஆமா, உனக்கு எப்பேற்பட்ட பத்தினி தேவை? நிறைய பணம் இருக்கணும், நல்ல நாகரிகம் இருக்கணும். அழகு அவசியம் இல்லை. அவசியம் இல்லையா? சரி, நிறைய பணத்தோட நாகரீகமான ஒரு பொண்ணு இருக்கு, நாகப்பாம்பு மாதிரி. ஆனா கிட்டவே நெருங்க முடியாதே. ஆட்சேபணம் இல்ல, பல்ல புடுங்கி மகிடி ஊதி படம் எடுத்து ஆட பண்ணிடுவேன். ஆனா தலையில நாகரத்னம் இருக்கோ? தங்கத்துக்காக உன்ன ஒரு சிங்க குண்டுல கொண்டு போய் தள்ளிட்டா? தங்கம் இருந்தா சரிதான்டா. அது பெண் சிங்கமா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடு. அளவந்தா, நீ என்ன நாடி பிடிச்சு பாக்குறியா இல்ல உண்மையாவே சொல்றியா? உண்மையா தாண்டா சொல்றேன். என்னுடைய திட்டம் அப்படி. எனக்கு ஏராளமான பணம் தேவை, ஏழைகளுக்கு உதவி பண்ணு. பணத்துக்காக ஒரு நாயையும் பேயையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னால வாழ்க்கை சுகப்படாதேப்பா. ஏக்கலோ, அது நாயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, பல்லு இல்லாத குமரியா இருந்தாலும் சரி, கண்ணு இல்லாத கன்னியா இருந்தாலும் சரி, நான் கண்ணியமா காலம் கடத்துவேன். இப்போ அவ்வளவெல்லாம் ஒண்ணு டேஞ்சர் கிடையாது. நான் சொல்ற பெண் இருக்கேன், சௌந்தர்யவதி, சௌபாகியவதி, சகலகலாவல்லி. ஆனா ஆனா என்னடா ஆனாவது? அவனாவது சண்டி ஒண்ணுதான். என்னது சண்டியா? சண்டின்னா சாதாரண சண்டி இல்ல. டே அப்பா, சொல்லி முடியாது. ஏக்கலவு, குண்டுமணிக்கு கருப்பு, சந்திரனுக்கு களங்கம், கோவிலுக்கு கோபுரம், இத போல சகலகலாவல்லியான ஒரு பெண்ணுக்கு சண்டித்தனம் சாமுத்திரிகா லட்சணத்துல ஒண்ணு. அது ஒரு அபூர்வ பிறவியா தான் இருக்கணும். இருக்கும். அப்பா, அந்த பிறவிக்கேத்த பிறவிதான்ப்பா நீயே. ஆமா, அந்த மை டார்லிங் சண்டி யாரோட பொண்ணு? யாரு மை டார்லிங்? என்ன இப்பவே சொல்ற? யாரோட பொண்ணு? சண்டமாரதும் தண்டபாணி பிள்ளையோட மக. ஓஹோ, தண்டபாணி பிள்ளை மகளா? அவர் நம்ம கிராமம் தான். நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவர். அப்படியே அப்பாவோட பால்ய நண்பர். ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல. அவரை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வேற எப்படி தெரியும்? நம்ம கிளப்ல அவர் ஒரு மம்டி கமிட்டி மெம்பர். கமிட்டி மெம்பரா? அவர் இங்க அடிக்கடி வருவார்ல? எப்பவாவது எலெக்ஷன் டைம்ல ஒரு நாளைக்கு வருவார். ஆஹா, அந்த பெண்ணோட பேர் என்ன சொன்ன? அதாவது மாதா பிதா வச்ச பேரு மனோரமா. ஆனா மனோரமா? ஆமா, சொல்லு மனோரமா. ஊராரெல்லாம் சேர்ந்து வச்ச பேரு அப்பா மகாசண்டி. ஆமா. ஏக்கலோ, நீ அந்த பெண்ணை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு ஆவல் அதிகரிக்குது. வா போய் பாக்க. பதில் சொல்றதுக்கு சும்மா நடுங்கும். அவள் எரிமலை போல் குமரட்டும், மேடை பிரசங்கி போல் வசைமாறி பொழியட்டும், வசைமாறிய இசை பிரவாகம் என்பேன். அடி சேக்கேனானா கடுகடுத்த முகத்துடன் காட்சியளித்தான். கதிரவன் ஒளிபட்ட தாமரையடி உன் வதனம் என்பேன். விழித்து பார்த்தான். விழியால் மொழி பேசுகிறாய் என்பேன். அட மௌனமா இருந்தாயா? மௌனம் சம்மதத்தின் அறிகுறியடி என்பேன். போவலியே அப்படின்னு சொன்னான். அன்பே, என் ஆருயிரே,
கண்ணாளா, காதலா என்று அவள் என்னை அழைப்பது போல் அவள் அருகே போய் நிற்பேன். அருகே போய் நின்ன உடனே பலார்னு கன்னத்துல ஒண்ணு கொடுப்பா, அதையும் நீ வாங்கிக்கிற. பல்லை கழட்டி விடுவேன். யார் பல்ல? அவ பல்ல தானே. அப்பா நீ செஞ்சாலும் செய்வ, கரடியும் நீயும் ஒண்ணுங்கிறதா எனக்கு தெரியுமே. கரடி அல்லடா சண்டாளா, முதலையடா முதலை. அவனுக்கும் உங்களை நல்லா தெரியும். ஆனா இப்ப ஊர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன், அப்புறம் எல்லாம் மொத்தமா சொல்லிடும். மாஸ்டர், ஆசையை உண்டாக்கி ஆவர் அதிகப்படுத்துறீங்களே, ஆளை பாக்குற வரைக்கும் நம்மால பொறுக்க முடியாது. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ஆமா, இவ்வளவு வேணத்துக்கு காலேஜ் டிராமாவில நாங்க 2 பேரும் 4 வருஷம் சேர்ந்தாப்புல 4 years. 4 yearsனா 4 years. அவன் ஹீரோ, நான் காமெடி. ஆமா, அவன் டைலாக், என்னுடைய டான்ஸ். அவனுடைய ஆக்டிங், என்னுடைய பாட்டிங். ஆமா சார், இதுக்கு கப்பு, ஷீல்டு, கப்பு, மெடலு, கிடலு, இன்னும் என்னென்னமெல்லாம் வாங்கியிருப்பான் சார். அதுதான் எனக்கு தேவை. அவன் ஃபெயில் ஆனா அப்புறம் நோ சான்ஸ். ஆமா, அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது, எனக்கும் கல்யாணம் ஆகாது. அதாவது எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன், அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்னு சபதம் பண்ணிருக்கேன். நல்ல ஐடியா. சார், அப்ப இன்னைக்கு சாயந்தரம் அவனை நான் இங்க அழைச்சிட்டு வரேன், எல்லாம் நேரா பேசிக்குவோம். கைபிடித்து கடிமணம் புரிய ஒருவர் வந்திருக்கிறார். யார் அது? அடக்கி ஆள வந்தார் ஆண்டார் மகன் அழகு சிங்கபுரம். அவர் எங்கே இருக்கிறார்? தம்பி, நீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எத்தனை நாளாச்சா? சரியா போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேளுங்க மாமா. நானு இங்க ஒரு விவகார விஷயமா வந்தேன். வந்த இடத்துல விவாக விஷயமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு. நம்ம டான்ஸ் மாஸ்டர், என் ஃப்ரெண்டு. நம்ம மாஸ்டர், என் ஃப்ரெண்டு. சரி, என் ஃப்ரெண்டு ஏக்களவு எல்லாம் விவரமா சொன்னான். எல்லா கண்டிஷன்ஸுக்கும் நான் தயார். ஆனா இந்த அன்பளிப்பு, காணிக்க, இந்த விஷயம் மாத்திரம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. 60 வேலி நிலம். 60 வேலி நிலம், 60 ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம். உங்களுக்கு கொடுத்தா நீங்க கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிறீங்க. எனக்குன்னா என்ன, ஏழைகளுக்குன்னா என்ன மாமா? சும்மா சொல்லுங்க. ரொக்கம் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய், 100 கைத்தறிக்கு மூலதனம். அப்புறம் அவ சம்மதத்தை பெறணும். என் மதிப்பிற்குரிய எதிர்கால மாமனாருக்கு எனது அன்பு கனிந்த வணக்கங்கள். சந்தேகமே வேண்டாம், சம்மதம் பெற்று விடுவேன். தம்பி, கல்மழை பொழியும், சொல்மழை பொழியும், காத்துக்கொள்ள கவச்சம் தேவை. ஆடும் பெருங்காற்று உங்கள் அபூர்வ மகள். யார்? ஆள வந்தான், அடக்கி ஆள வந்தான் அழகு சிங்கபுரம். சைனா, அப்பா. அப்பாவிடம் அனுமதி பெற்றாய். எதற்கு? சந்திக்க, பேச, சம்மதம் பெற. அத்துடன் நிறுத்து. நான் நிறுத்துகிறேன், நீ ஆரம்பி. சைனா, அப்பா. நமது பேட்டி முடியும் வரை அப்பா வரமாட்டேன். பேட்டி முடிந்து விட்டது. மனோரமா, நில். என்ன? ஆஹா, மனோரமா மனிதனை மதித்து நிற்க மாட்டாள், நின்றால் பார்க்க மாட்டாள், பார்த்தால் பேச மாட்டாள், பேசினால் பல்வுதிர அடிப்பாள் என்றெல்லாம் பல்கூசாமல் பேசுகிறார்களே, அதில் 100ல் 1 பங்கு கூட உண்மை இல்லையே. அத்துமீறாதே, வரம்பை தாண்டாதே, வம்பு வளர்க்காதே. அத்துமீறாமல் அன்பை வளர்ப்பது எப்படி? வம்பு பேசாமல் வசீகரிப்பது எப்படி? வரம்பு மீறாமல் கரம் பற்றுவது எப்படி? கரம் பற்றாமல் என் காதல் நிறைவேறுவது எப்படி? வள்ளியிடம் வேடன் போல் வம்பு செய்து பார்க்கிறாய். கொஞ்சம் பேச இடம் கொடுத்தால் கையையும் பிடிப்பாய் போல் இருக்கிறதே. எனக்கு உற்ற பொருளானது, உள்ளங்கவர்ந்தது, என் உல்லாச வாழ்விற்கே உள்ளபடி தேவையது. மேடம், அதை கண்ணாலே காணாமல் வந்தேனே, கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே. கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே. என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே மிஸ்டர், என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே மிஸ்டர், இதுதான் அபியே டிகிரி யோகியதே. என் கோபம் பொல்லாது ஜாக்கிரதே மிஸ்டர், இது
தப்பாக என்ன சொன்னேன் தையலே கோபமே, தப்பாக என்ன சொன்னேன் தையலே கோபமே. கம்பீரமான வண்டி கௌரவமான வண்டி, கம்பீரமான வண்டி கௌரவமான வண்டி, ஆன வண்டி அழகான வண்டி, அற்புதமான வண்டி அழகான வண்டி. மேடம் பிளைமூத். அதை கண்ணாலே காணாமல் வந்தேனே, கண்ணாலே காணாமல் வந்தேனே, அது என் முன்னே இங்கே நிற்க கண்டேனே. தந்திரத்தால் காரியத்தை சாதிக்க வந்தவரே, தந்திரத்தால் காரியத்தை சாதிக்க வந்தவரே. தன்மானமுள்ளவர்கள் செய்யும் செயல்தானா, தன்மானமுள்ளவர்கள் செய்யும் செயல்தானா. எந்த விதத்திலுமே ஏமாற மாட்டேன் நான், எந்த விதத்திலுமே ஏமாற மாட்டேன் நான். இந்த வழி சரியல்ல, வந்த வழி பாரும் மிஸ்டர். என் கோபம் கொல்லாது ஜாக்கிரதை மிஸ்டர், இதுதான் BA டிகிரி யோகியதை. இங்க அந்த மப்ளர் எடு. சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு. இன்னைக்கு போய் மலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போகணும். இங்க அப்படி திரும்ப. இப்ப நான் அழகா இருக்கிறேன். இப்ப என்ன, நீ எப்பவுமே அழகுதானே. ஆனா என்ன, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போச்சு. நன்கொடை வாங்க வந்தவனா இருப்பானோ? ஏய், நன்கொடைக்கு ஊருக்கு வர சொல்றான். நன்கொடை வாங்கிட்டு போறானே தவிர 4 நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமானா துணி கொடையால மூடிக்கிட்டு போறான். போடா போடா. சார் சார், அவரை பார்த்தா அப்படி தெரியல சார். உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்காரு சார் அங்க. ஒத்த கால்ல? ஆமா சார். இன்னொரு கால் என்னாச்சு? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார். ஓஹோ, தங்கலட்சுமி. இதெல்லாம் வேணாம். நம்ம 2 பேரையும் பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்மளை கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நீ இது என்ன கண்ணும் கீழே மையா? நீ எழுதிட்டியா? இல்லீங்களே, நீங்க தானே எழுதுனீங்க. ஓஹோ, அதான் கொஞ்சம் அதிகமா போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அழகா தான் இருக்குது. என்ன, நீ முகத்துல எல்லாம் பாவம் பூசிக்கிட்டு இங்கே இரு. நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன். இத வந்துட்டு அங்க அப்படிங்கணும். 2 பெல் அடிப்பேன். இங்க இருந்து கட 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 கடன்னு நடந்து வந்து நின்னுடணும். 3 பெல் அடிப்பேன். உட்கார்ந்துடணும். 4வது மணி அடிச்சா சோத்துக்கு ஓடணும். 4வது மணியா? பெல்லு பெல்லு பல்லு உடைச்சுக்கோ. பல்லு கல்லு கூட தர உடைச்சுக்கோ. பல்லு இல்ல பெல்லு பெல்லு. பல்ல. சரி, அப்புறம் சொல்லிக்க. உட்காரு உட்காருமா. என்னமா சௌரியமா? ரொம்ப நல்ல சௌரியங்க. உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்தது. அவரும் என் இஷ்டம் போல நடக்கிறாரு. ஆமாமா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலே தெரியுது. இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலையும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, கூப்பிடுறேன். வந்துருவா. சார், அம்மா என்ன உள்ள சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்களோ? சுண்ணாம்பு அடிக்கிற சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டுப்பார். புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சாரம் வாசிக்க பத்தி தெரியுமா? ஆமா. அந்த அம்மா கிணத்தடியில தண்ணி மூட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் இங்க 100 நூத்துக்கிட்டு இருந்தார். இது அருந்து போச்சுன்னு சொல்லி வாசுகின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராட்டினத்துல கூட அப்படியே இருக்குது, கிணறு அங்கேயே இருக்குது, கயிறு அங்கேயே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூச்சிக்கிட்டு இருந்தவ கடமை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்னை நான் 1000 தடவை கூப்பிட்டா 1001வது தடவை நான் வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. கடமை தவறாத பத்தினிய பாத்தியா? கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். சரிங்க. இப்படி வந்து நிக்கணும். இருங்க, கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, அந்த முகத்துல இருக்கிற பவுடர்லாம் தொடச்சிட்டு சீக்கிரம் வா. உங்களுக்கு எங்க காலை வணக்கம். ஐயா, கால்ல விழக்கூடாது. கால்ல விழறதல்ல, காலை வணக்கம். அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றாங்க. வணக்கம் வணக்கம். இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்கணும். வாங்கிக்க வாங்கிக்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சுல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, அப்ப நேரமாச்சு, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம்.
நீங்களும் எங்கே வெளியே புறப்பட்டு இருந்தீங்க ஆமா போல. போட்டிங் புறப்படுறோம். அப்படியா? நாங்களும் போட்டிங் தான் போறோம். அங்க உங்களை மீட் பண்றோம். நல்லது. வரங்க. வணக்கம் 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 வணக்கம். குட் நைட் குட் நைட். குட் நைட்டா? ஈவினிங்டா இது? ஓஹோ ஈவினிங்கா? நான் கிராமத்துக்கு போயிட்டு வரவா? சரி போயிட்டு வா. என்ன தேடுற? ஒண்ணு இல்ல, நான் ஒரு புத்தகம் வச்சு படிச்சிட்டு இருந்தேன். இது என்னது? ஆமா இதுதான். காலேஜ்ல படிக்கும் போது புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு தூங்குவேன், இப்போ போட்டோ வச்சுக்கிட்டு தூங்குற. இவ்வளவு நாள்ல இது ஒண்ணுதான் இம்ப்ரூவ்மெண்ட் போல இருக்கு. யாரா இது? வேற யாரா இருக்க முடியும்? உன்னுடைய உட்பி ஒய்ஃப் இல்ல, அவளுடைய சிஸ்டர். அடி சக்கேன்னா அப்ப நீ நமக்கு சகல பாடி ஆக போற. ஆகணும், எல்லாம் நீ மனசு வச்சா. அது என்னடா ட்ரபிள்? வேற என்ன ட்ரபிள்? ஒரு சைடு அவங்க அப்பா ட்ரபிள், இந்த சைடு எங்க அப்பா ட்ரபிள், இதுக்கு நடுவுல எங்க காதல். ஆஹா. ஆமா, உன் காதலை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வேற இடம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ கவலைப்படாத. நான் ஊருக்கு போய் திரும்பி வந்து இன்னும் ஒரு வாரத்துல உன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அதோட எங்க அப்பாவுக்கும் ஒரு வரி நீ எழுதி போட்டுட்டீன்னா அவர் மாறவே மாட்டார். வேண்டா, இதுக்காகத்தான் என்ன இந்த விஷயத்துல இழுத்து விட்டியா? நீ பெரிய செல்ஃபிஷ் ஆச்சுடா நீ. ஆள வந்தா உன்னை இழுத்து விட்டு ஒரு பெரிய தடங்களை நீக்கி விட்டேன். ஆனா நம்ம விஷயத்துலதான் ஒண்ணு. ஏண்டா, உன் காதல்ல ஏதாவது கிளைமேக்ஸ் உண்டா? ஒரே ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கு. என்ன? மத்த காதல்ல எல்லாம் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி கிட்ட இருந்து தான் உத வரும். ஆனா இந்த காதல்ல அவங்க அக்கா கிட்ட இருந்து தான் அடி உத குத்து வெட்டு எல்லாம் வருது. அதாவது உன்னுடைய would be wife. சரி, இந்த விஷயம் முடிஞ்சு போயிட்டதாவே நீ நினைச்சுக்க. அப்போ உன் கல்யாணம்? என் கல்யாணமா? என் கல்யாணம் நடக்காம உன் கல்யாணம் ஏதுடா? கரெக்ட் கரெக்ட். ஆள வந்தா ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா. உட்கார்றது இருக்கட்டும், முதல்ல கையை ஏன் கையை கொடுக்குறது பல பரிசை பார்க்க போறியா? வெற்றி வாழ்த்து. உட்கார். எங்க புறப்பட்ட? இல்ல, ஒரு வாரமாச்சு வெளியூர் போய். ஆமா. காலையில தான் வந்தேன். அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு புறப்பட்டேன். ஓஹோ, ஆள வந்தாரு. நீ மட்டும் முன்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீன்னா அந்த வீட்டுக்கு நம்ம 2 பேரும் மாப்பிள்ளையா போயிருக்கலாம். நான் இந்தியா, நீ மனோரமா. அதுக்கு என்ன பண்றது? வேணாம், நீ அவசரப்படாம இருந்தீன்னாக்க ஒரு நாகரிகமான பொண்ணுக்கு நாகரிகமான கணவனா இருந்திருப்பேன். கொஞ்சம் பொறுமை இல்ல உனக்கு, நத்த வயித்துல பிறந்த முத்துவை கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நானும் அவசரப்பட்டேன். வேற என்ன, 60 வேலி நிலம், ₹1,00,000 சல்லி, அழகான பொண்ணு. ஐயோ ஐயோ, ராமா, பொண்ணுக்கும் பொண்ணுன்னு தான் பேரு, இந்த அடங்காப்படாரிக்கும் பொண்ணுன்னு தான் பேரா? அதெல்லாம் கவலைப்படாத, நிமித்தி கட்டிவிடுவேன். அது செய்வாப்பா, நிச்சயமா செய்வேன். அந்த நம்பிக்கையில தானே என்ன கேட்கறவனுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லிட்டு வரேன். இந்த ஊர்ல 7-8 கட்சியா இருந்தத நீ ஏக கட்சி ஆக்கிறவன்ல. மலையை முழுங்குற மகாதேவனுக்கு இந்த வீடு எம்மாத்திரம் அப்பளமா நொறுக்கு நொறுக்கி தள்ளிட மாட்டேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல எங்க அப்பா முன்னே இருந்து செய்திருக்கிறாரு, அதுதான் பெரிய ஆச்சரியம். உங்க அப்பா தானே? அப்பப்ப பல காரியங்கள் நமக்காக செய்யறாரு. அப்படியா? யாரு? உங்க அப்பா தானே? தூக்கத்துல கூட நல்ல மூச்சு விட மாட்டாரு. அவர் வேற ஒரு திட்டம் போட்டு காரியம் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாரு. சரி, பலன் எதிர்பாராத விதமா முடிஞ்சு போச்சு. நாட்டு வக்கீல் இல்ல, நிலைமை அப்படி திறமையா சமாளிச்சுக்கிட்டாரு. அதானே பார்த்தேன். என்னடா எங்க அப்பா வயறு பூரா பொய்யாச்சுத, அதுல எப்படி மெய் மிதக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இவர் ஊர்க்குருவி, சகல விஷயம் தெரியும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆமா, நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் மணியா இருக்கும். சொல்லுங்க. அவரு சிங்கத்தை கூட்டிட்டு மெட்ராஸுக்கு போய் இந்த 60 வேலி நிலம், அந்த மனோரமா அம்மா கல்யாண விஷயம், இதெல்லாம் ஒரு மாதிரியா பிளான் போட்டார் அவர் இஷ்டப்படி. ஆனா அதுக்கு முன்னாடியே வழக்கம் போல தலைவருக்கே சக்சஸா எல்லாம் ஏற்பாடு ஆகி போச்சு. இப்ப எல்லாம் தானே முன்னிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினதாக ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராரு. பிரச்சாரம் வேற பண்றாரா? பிரச்சாரம். அது சரி, கொஞ்சம் காசு சாப்பிடுறியா? உனக்கு சம்சாரம் வீட்டுக்கு வந்து சேரட்டும், அப்புறம் நான் காபி சாப்பிடுறேன். இப்ப சாப்பிட மாட்டேன். இப்ப நான் காபி சாப்பிடுறேன்னு சொன்னா நீயே போட்டு சாப்பிட்டுவாம்பே. அப்படியே எனக்கு ஒரு கப்பு கொண்டாம்பே. என் உடம்புல தெம்புல நான் வரேன். சமந்தா, நான் சொன்ன காரியம் எல்லாம் என்னாச்சு? நெசவால விஷயம் தானுங்களே, எல்லாம் ரெடியா இருக்குது. பணம் தான் தேவையா? சரி, கொடுக்குறேன். உட்காரு. பாத்தீங்களா, உங்க சத்தத்தை சகிக்க முடியாம எத்தனை பேர் வாக் அவுட் பண்ணிருக்காங்கன்னு. இப்ப எல்லாம் சரியா போச்சு. நீங்க உள்ள உட்கார்ந்து படிங்க. போங்க போங்க, வாங்க. உட்காருங்க, உட்காருங்க, நீங்க உட்காரு. இப்ப கத்துங்க. தம்பி, ஏன் கத்துறேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நீங்க எல்லாம் வயசுல பெரியவங்க. முன்னேறு நேரா போனாதான் பின்னேறு நேரா வரும். அதைத்தான் தம்பி நானும் சொல்றேன். என்ன நீ என்ன சொல்லுவ? கல்யாணம் கட்டிக்கிட்டா வள்ளுவரையும் வாசிக்கையும் போல வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா இல்லையா? ஆமா. போய் அந்த தண்டபாணி மக மனோரமா. ஆமா, மனோரமாவை கட்டிட்டா வள்ளுவர் வாசிக்கும் போல வாழ்க்கை நடத்த முடியாதா? போய் தம்பி, இப்படி கேட்டா நான் எப்படி தம்பி பதில் சொல்றது? அதான் உலக பிரசித்தியாச்சு, சொல்லியா? மாமா, முதல்ல நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன்.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நேர்ல பேசுனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பத்திரமாத்து தங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யோ தங்கப்பிள்ளை கேட்டேயா, மனோரமா பார்த்த உடனே மலையிலிருந்து மடுவுல விழுந்துட்டாரு. விழுவல மாமா, குதிச்சேன். மங்கை ஒருத்தி மடுவில இருந்து காப்பாத்தி மலை உச்சிக்கு கொண்டுகிட்டு போய் மனோகரமான வாழ்க்கை நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக நானே மடுவுல குச்சேன். அதான் முடியாதுங்கிறேன். ஆமாங்கிறேன். ஏங்கிறேன் மாமா. ஒரு பழமொழி இருக்க தெரியுமா? என்ன? ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். தரிசா கிடந்த மண்ணு நெற்களஞ்சியமானது எப்படி என்று எண்ணு. காடு மேடாக தரிசா கிடந்த மண்ணு நெற்களஞ்சியமானது எப்படி என்று எண்ணு. அது பாடுபடும் விவசாயிகள் திறமையினாலே, அது பாடுபடும் விவசாயிகள் திறமையினாலே. நல்ல பலனுண்டு நாம் இதை உணர்ந்து நடப்பதனாலே. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். மண்ணோடு மண்ணாக மங்கி கிடக்கிற பொண்ணு இளமங்கையர் அணியும் நகைகளாவதை எண்ணு. மண்ணோடு மண்ணாக மங்கி கிடக்கிற பொண்ணு இளமங்கையர் அணியும் நகைகளாவதை எண்ணு. அது மின்னுவதெல்லாம் தொழிலாளி திறமையினாலே, அது மின்னுவதெல்லாம் தொழிலாளி திறமையினாலே. புது மெருகு கிடைப்பதும் கையாளும் முறைகளினாலே, புது மெருகு கிடைப்பதும் கையாளும் முறைகளினாலே. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். மண்ணையும் பொன்னையும் போன்றவளே தான் பெண்ணும், அவள் மனதை அறிந்தாலே வசப்படுத்தலாம் ஆணும். மண்ணையும் பொன்னையும் போன்றவளே தான் பெண்ணும், அவள் மனதை அறிந்தாலே வசப்படுத்தலாம் ஆணும். இதை எண்ணி பாராமல் பேசுவதால் பலன் இல்லை. இதை எண்ணி பாராமல் பேசுவதால் பலன் இல்லை. பெண்ணிடம் இருக்கும் குறைகளை மாற்றுவதாண்களின் வேலை, பெண்ணிடம் இருக்கும் குறைகளை மாற்றுவதாண்களின் வேலை. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அறிவும் திறமையும் வேணும், எதுக்கும் அறிவும் திறமையும் வேணும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். இந்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, நீ எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் திடீர்னு ஏற்பட போகுது. ஆமா. என்னது? அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன், அது நீயே பாரு. சைனா, என்ன உங்க அக்கா குரல் மாதிரி இருக்க, இங்க வரப்போறாங்களா என்ன? ஏன் இங்க வரமாட்டான்னு சொன்னியே? ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. ஐயோ, வந்த ஆபத்து. என்ன மாஸ்டர் இது? ஓஹோ, திருப்பி விட்டுட்டேன் நானே. சரி, நீ பாடு பாடு பாடு. என்ன வாத்தியக்காரன் கூப்பிட்டா உங்க காதுல விழலையா? என் காதுல விழுந்தது. வாத்தியக்காரன்னா நீங்க யார கூப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களைத்தான். அது எப்படி என்ன கூப்பிட்டீங்க? கையில என்ன வாத்தியம் இருக்கு. பின்ன நீங்க வாத்தியக்காரர் தான். ஓஹோ, அப்படியாது. அதாவது நடைமுறையில பி பி வாசிக்கிறாங்களே, அவங்களத்தான் வாத்தியக்காரன்னு கூப்பிட பழக்கம். உங்களை கூப்பிடுறது இல்ல, கூப்பிட மாட்டாங்க. சரி, இது உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இத நான் தலைகீழா வாசிப்பேன். தலைகீழ வாசிக்கிறது இருக்கட்டும், நேரா வாசிக்க தெரியுமான்னு கேட்டேன். ஓ, இப்படி நேரா வச்சு கூட வாசிப்பேன். இப்படியா? ஆமா ஆமா. மாஸ்டர்,
மாஸ்டர். என்னையா? ஆமா மாஸ்டர். நானா மாஸ்டர்? பலே பலே. இது எனக்கு கத்து கொடுக்கணுமே. நீங்களா? பேஷா கத்துக்கலாமே, தங்கமா கத்துக்கலாம். எத்தனை நாள் பிடிக்கும்? என்ன ஒரு 2 years, 2 வருஷத்துக்குள்ள கத்துக்கலாம். அர்ஜென்ட். அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்னா என்ன ஒரு 2 மாசம் அவ்வளவு. அதை விட அர்ஜென்ட். ரொம்ப அர்ஜென்ட் போல இருக்குது. அப்படின்னா என்ன 2 days, 2 நாள். 2 மணி நேரம் முடியுமா? முடியாது. 2 மணி நேரத்துல நான் கூட கத்துக்கலையே. ஏன் முடியும். அதுக்கும் ஒரு குறுக்கு வழி இருக்கு. அதாவது ஆப்பிரிக்கன் மெத்தடுன்னு பேர் அதுக்கு. அந்த வழியில போனோம்னாக்க ரொம்ப சீக்கிரம் பெரிய வித்வான் ஆயிடலாம். உங்க மாதிரி? ஏன் மாதிரி? எப்படி எப்படி ஆரம்பிக்கணும்? ஆரம்பம் வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிங்கரிங் தெரியும். ஃபிங்கர் ரிங். என்ன நீங்க அந்த ரிங் அல்ல, இங்க தந்தியில கைப்படணும். அப்படி அப்படி எங்க வாசி, மெதுவா வாசிங்க. அது தந்தி வாத்தியம். அப்படி தட்டவனா மறுபடியும். உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரியுமே. யார்? நீங்க யார சொன்னீங்க? என்ன ஒருத்தர் துணிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க வந்தாரே அவர். அவரு எனக்கு தெரியும். தெரியும். எப்படி? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஆமா. இனிமே உங்ககிட்ட உண்மையை சொன்னா என்ன? அதாவது என்னுடைய ரகசியம் என்னன்னாக்க, இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவனே நான் தான். ஆமா ஆமா. இந்தியாவுக்காக வந்திருக்கேன். அப்போ மனோரமா? மனோரம்? ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? இல்ல, நான் சொன்னதுதான். இந்தியாவுக்கு ஒரு நல்ல வரன் கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. யார் அது? சிதம்பரம் சட்டநாதம் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பண்ணையா? அவருடைய ஒரே மகன். நல்ல பையன், அடக்கமான பையன், நல்லா படிச்சிருக்கான். என் கூட தான் காலேஜ்ல படிச்சான். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன ஆட்சேபனே இல்ல, இருந்தாலும் ஒரு தரம் மாப்பிளைய பார்த்துட்டா. நீங்க அவனை பார்த்திருப்பீங்களே? அப்படியா? ஆமா, நீங்க பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். யார் அது? உன் கல்யாண விஷயத்துல நான் தலையிட்டேன் பாரு, அதுக்கு கிடைச்ச பரிசு. முதல்ல என் தலையை காய்ச்சி ஒண்ணுமில்ல. இது என் தலை, இது உங்க வாத்தியம். இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தது உங்க பெரிய மகளுடைய புஜபல பராக்கிரம். மனோரமா உன் மண்டையில அடிச்சிருக்கா? எஸ், கரெக்ட். அதாவது என் மண்டை கெட்டியா இல்ல இந்த வாத்தியம் கெட்டியான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா. இப்ப என் மண்டை தான் கெட்டின்னு ப்ரூஃப் ஆயி போச்சு. அப்படின்னா நீ ஏதாவது மகத்தான தவறு செஞ்சிருக்கணும். இல்ல நீ சொன்னதை அவ தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். பட நீ உடனே மாடிக்கு போ. எனக்கு நடந்த மரியாதையை விட ரெட்டிப்பு மடங்கு மரியாதை உனக்கு நடக்கும். நான் ஆள வந்தாண்டா, ஜாக்கிரதை. நீ விடாப்பா. ஐயா சார், வாட் இஸ் திஸ்? ஒரு வார்த்தை. வாட் இஸ் திஸ்? சார் வாங்க, சார் வாங்க. வாட் இஸ் திஸ்? இந்த பாருங்க, மனோரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சா நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. கேளுங்க மாஸ்டர், கட்டாயமா தரேன். கேட்டுட்டு குட் மாஸ்டர், குட் மாஸ்டர். எல்லாம் சரிதான். ஆனா அவனுக்கு ஒரு தீராத வியாதி. தம்பி, எந்த டிசீஸா இருந்தாலும் பரவாயில்லை சொல்லுங்க. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, லண்டன் எங்க வேணாலும். நோ, கேஸ் அவ்வளவு தூரம் சீரியஸ் இல்ல. அவனுக்கு உங்க பெண் இந்தியா மேல மாறாத காதல், அதனால தான் தீராத வியாதி. மாமா, சட்டநாதம் பிள்ளை மகனும் அந்த பையன் தான், மாஸ்டரும் அந்த பையன் தான். உங்களுக்காக மாஸ்டர் வந்தார், மாஸ்டருக்காக நீங்க வந்தீங்க. உங்களுக்குள்ள எதுவும் பிறருக்காக நாம், நமக்காக பிறர். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளன்போடும் உயர்ந்த பண்போடும் உதவி செய்யறதுல தான் நன்மையும் பெருமையும் அடங்கி இருக்கு. இது நமக்கு மட்டும் இல்ல மாமா, இன்னைக்கு நாட்டுக்கே தேவையான உயர்ந்த பண்பு இதுதான். நான் வர்றேன் மாமா. பெஸ்ட் விஷஸ். பரவாயில்லையா? என்ன இதுதான் தெரியுது. வெத்தலை பாக்கு தட்டையா? ஆமாங்க. நான் எந்த கோயில்ல போய் முட்டிக்க? ஏனுங்க? நான் தான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த கதவுக்கும் பின்னாலே சுவிட்ச் போர்டு இருக்குது, அத அப்படின்னா விளக்கெல்லாம் எரின்னு சொன்னேன்ல. ஏன் என்ன முட்டி கேக்குற? ஐயோ, நான் மாட்டேன். அது தொட்டா படக்குன்னு புடிச்சுக்குமாம்ல. உன் மேல ஆசை, அது புடிச்சுக்கு. கரண்ட் வர்ற கம்பி இருக்க, அதை தொட்டாதான் புடிச்சுக்கும். இது சுவிட்ச், இத தொட்டா புடிச்சுக்காது. அப்படின்னா ஆனு, இப்படின்னா ஆஃப். என்ன ஆனா? ஆணு பொண்ணு அப்படியா குழந்தையா எல்லாம் ஒரு குடும்பமே அங்க இருக்குது. நான் என்னத்த பண்ண சொல்லு? அதாவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னங்க? சுச்சி. சொச்சியா? சொச்சி, இடியாப்பம், ஊத்தாப்பம், முறுக்கு, மசால் வடை, ஏன்னா பலகாரம் பேரை கொண்டு போய் அதுக்கு வைக்கிற. நீ வா,
அதாவது விவரமா சொல்றேன். சுச்சி சுச்சி சூழ்ச்சியா? சூழ்ச்சி, துரோகம், வஞ்சனை, பொறாமை எல்லாம் இருக்கு இந்த தட்டுல. வை, இந்தாங்க. உட்காரு. நான் மாட்டேன். ஆம்பளைங்க முன்னால பொம்பளைங்க உட்கார கூடாது. காலம் நீ சொல்றது, அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம், இது நிகழ்காலம். நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கிறது. நீ உட்காரலாம். பெண்களுக்கு சமச்சீட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிகையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ உட்காரு. சரிங்க. சமத்துவமா உட்காரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, சொல்றவரையும் எதிர்பார்க்காத உட்கார்ந்துரு. இது என்ன பள்ளிக்கூட புள்ள மாதிரி கையை கட்டிக்கிட்டு கையெடு. ஒத்தனை வாக்கு போடு, வெத்தனை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான் இல்ல, ஆள வந்தான். அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான், அதாவது சொற்பொழிவு. சொற்பொழிவு அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். என்னங்க பவுடர் இங்க துப்ப போற? எங்க துப்புறதுங்கிறியா? என் கையில துப்பு. நான் செய்த பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். துப்பு. அங்க மட்டும் துப்பலாமா? ஏது இது கட்டுப்படியாவாதமா? நாளைக்கே ஒரு பயலை வேலைக்கு அமர்த்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நீ அதுல துப்பினாலும் சரி, அவன் மூஞ்சில துப்பினாலும் சரி. ஏது நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கலர் ஆயிடும். இந்த வீடு அடையாளம் தெரியாம இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுங்க போல இருக்குதா? சுச்சு நியாயம் இல்ல. இந்த இங்க துப்பிட்டு வா. பயிலுங்க பயில பயல அடா பயல. யார கூப்பிடுற? பயிரேன். பயலையா? நான் உங்ககிட்ட பிராணன் வாங்குற போறாதான் அவன் வேறையா? ஃபைலு ஃபைலு ஃபைல் இல்ல, இது எழுதுறது. இந்த ஸ்லேட் மாதிரி வச்சு எழுதுங்க. எடுத்துட்டு வா, டைம் ஆச்சு. ஒண்ணு சத்தங்கத்தான் போடப்படாது, வாய் தொடர்ந்து ஒண்ணு பேசப்படாது. அப்படி போய் உட்கார், உட்கார்ந்து கேளு. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே. அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யணிக்க வாப்பிட்ட தேனிது.
வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யனிக்க மாற்றிட்ட தேனிது வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்ட மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது எம் மதத்துக்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. நான் சொல்றத கேளு கண்ணு. கல்யாண பொண்ணு மாதிரி பூஜை போட்டுக்கிட்டு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு அவருக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவர் வரத பாத்துட்டு நான் வரேன். அவர் வராரா இல்லையான்னு சொல்லு. 5 நிமிஷத்துல ரெடியா போங்க. இங்கே நிக்கிறீங்க. அவர் வராரா இல்லையான்னு பாருங்க. ராமச்சந்திரா போய் ராமச்சந்திராவை கூப்பிடுங்க. மாப்பிள்ளை வாங்க வாங்க சீதர் வாங்க வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கேன். வாங்க தம்பி வாங்க வாங்க. சௌக்கியமா இருந்துருங்க. ஓ டேய் உட்கார் உட்கார் வை. டீ 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 வாமா. அட வாமா சௌக்கியமா. என்ன நீ மட்டும் வந்திருக்க, அம்மா வரலையா? சாயந்தரம் வந்துடுறாங்கல்ல. சரி போய் கத்துல பொம்பளைகளோடு உட்கார். ஆமா இந்த பொண்ணு யாரு? நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன். நம்ம சீனிவாசமா? நம்ம சீனிவாசன் செல்லஞ்சி. வாமா வா வா. இந்த வரமா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்க. அப்புறம் மேல குற்றம் சொல்லக்கூடிய நிமிஷம் நீ செஞ்சுக்காத. அதான் நான் சொன்னேன். ஐயா மாப்பிள்ளை எங்க போனாரு, ஏன் போனாரு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு பைத்தியம் முடிச்சுன்னு போல் இருக்கு ஐயா. ஐயே அந்த மாதிரி ஒண்ணும் பிடிக்காதுங்க. அவரோட குணமே ஒரு அலாதி. மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்குவாரு. அதே திட்ட பிரகாரம் செஞ்சு முடிப்பாரு. நான் ஒண்ணு சொல்ற கேளுங்க. பிரத்யாவோட கஷ்ட நஷ்டத்தை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட நோட்டே தேரணும். வைக்கலையா? என்ன இப்படி அபாண்டமா சொல்றீங்க? ஆள வந்தாரால இது வரைக்கும் யாரு அவஸ்தைக்குள்ளா இருக்கிறாங்க? மத்தவங்களுடைய கஷ்டத்தை தான் அவர் சுமக்கிறாரு. நீ இருக்கிறீல்ல, இப்ப இப்படி செஞ்சாரு. அதுக்கு நீ என்ன சொல்ற? எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன நல்லதுக்கு? பாங்க ஐயா மாப்பிள்ளை வந்தாச்சு. மாப்பிள்ளை வராரு. என் முகத்துல மூக்க வச்சியப்பா. மாப்பிள்ளை என்ன இதெல்லாம்? பிரைட் குரூம் அங்கிள், என்னுடைய பாட்டனாருக்கு முப்பாட்டனார் காலத்துல கல்யாண பிள்ளையினுடைய டிரஸ் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள பூந்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கா இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க? அங்கிள், தீராத விலையை தீர்த்து வைப்பாள், மாறாத மனசை மாற்றி வைப்பாள். மயிலாப்பூர் முண்டக்கண்ணி அம்மன் கோயில் தரிசனத்துக்கு போயிருந்தேன். இந்த அலங்காரத்தை பார்த்து அங்க கொஞ்சம் கிரௌட் கூடிடுச்சு. அதை சமாளிச்சுட்டு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. பாண்டு பாண்டும் கிடையாது, மகோதரவும் கிடையாது. என்ன சொல்ற? ரங்கா கொண்டா பொண்ணே. என்ன பைத்தியக்கார மாதிரி பேசாம இரு, உன் வேலையை பாரு. ஐயோ கல்யாணம் எங்கேயாவது நின்னுட? யாரு கல்யாணம் நின்னாலும் உன் கல்யாணம் நிக்காது. நீ போய் தாலிய கட்டு. கொண்டா என் பொண்ண சொல்றேன். அக்கா என்ன வேஷம் இது? நம்ம பாட்டினுடைய பாட்டி கல்யாண ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள புரிஞ்சுட்டு வந்தேன். எப்படி? ஐயோ பிரமாதம். பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல். கொண்டான் குறிப்பறிவாள் பொண்டாட்டின்னா இவளல்லவோ பொண்டாட்டி. ஃபைன், ஃபைனோ ஃபைன். எடுத்துட்டாங்க. என்னம்மா இது? 2 பேரும் சேர்ந்து இப்படி கிராண்டா என்ன அர்த்தம்? ஆள வந்தா இந்த மனோரமா என்ற பெண்ணை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு பூரண சம்மதம் தானே? பூரண சம்மதம். அம்மா, இந்த ஆள வந்தாரை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு பூரண சம்மதம் தானே? வேண்டாம் சார், அவங்க பதில் சொல்ல வேண்டாம். நான் சொல்லுவேன். சம்மதம். இந்திய பதிவு திருமண சட்டத்தின்படி சென்னை திரு தண்டவாணி பிள்ளையின் மகள் மனோரமாவை
என் வாழ்க்கை துணைவியாக ஏற்று அவள் இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு இறுதி வரை ஒற்றுமையாக இருக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். அம்மா வேண்டாம் சார், அவங்க படிக்க வேண்டாம். இல்ல, நான் படிப்பேன். சம்மதிக்கிறேன். கையெழுத்து போடுங்க. அம்மா நீங்களும் கையெழுத்து போடுங்க. வேண்டாம் சார், அவங்க கையெழுத்து போட வேண்டாம். இல்ல, நான் போடுவேன். இந்திய பதிவு திருமண சட்டத்தின்படி இந்த திருமணத்தை சாட்சியன் முன்னிலையில் நடத்தி வைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு எல்லா நலங்களையும் அருள்வாரா. முருகா பாண்டரகா. மனைமாட்சி இல்லாட்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல்லை. அருளாலே சீரோங்கி உயர்
தங்கம் சமையலுக்கு மேல இருக்கா சார். சமையலுக்கு இஸ்மாயில் பண்றா சார். என்ன சொல்றேன்? கானா பண்றா சார். கானா இது வந்துட்டா சார். அம்மா வர்றாங்கன்னு தெரியாது. தெரியும் சார். வெளியில காத்துட்டு இருக்க வேண்டாம். காத்துட்டு போடா. பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு வராங்க. போய் பாருங்க போங்க. தங்கம் சொல்றேன். போய் வாங்கிட்டு வாங்கடா. போங்கடா. தங்கம் அம்மாக்கு புட்டியா வாங்க. அம்மா புட்டி தூக்குறான். குடுங்கம்மா. अम्मा की कुलूर सलाम யார் நீ? ஹைதர் இருக்கான். என்னது? ஹைதர் இருக்கான். எங்க இருக்கான்? இங்க. யாரா அவன் பேரு ஐதருங்க, அதை இப்படி சொல்றான். உன் பேரு? கையில் தங்கம். சும்மாரா, உன் பேரை ஒழுங்கா சொல்ல உனக்கு வராது, என் பேரை சொல்ல வந்துட்டிய. என் பேரு தயார் தங்கங்க. இந்த வீட்டுல சமையல் பண்றதுல சாப்பிடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் தயார். என்ன பேச்சு? என்னடா பேச்சு? அம்மா எவ்வளவு நாளா நிக்காங்க. ஷேர் பண்ணாடா. என்ன ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஆராத்தி எடுக்க போறீங்களா? ஒரு சேர் பண்றாங்க. அச்சா போற அம்மாவுக்கு. இங்கே இருந்து வந்துட்டேன். அம்மாவுக்கு நெருப்பு போடு. அம்மாவுக்கு நெருப்பு. அம்மாவுக்கு நெருப்பா? ஹைதர் மாஜி. ஆமா ஹைதர் ஜி. ஹைதர் மாஜி. ஹைதர் ஜி. ஹைதர் மாஜி. ஹைதர் ஜி. ஹைதர் மாஜி. ஹைதர் ஜி. ஹைதர் மாஜி. ஜி. மாஜி. ஜி. மாஜி. அல்லா அல்லா. மாமா ஐயா ரொம்ப கோவக்காரங்க. நானும் தான் கோவக்காரி. ஐயோ அவர் பிடிச்சா ஒரே பிடிதாங்க. அவன் போட்டு நான் இருக்கேனுங்க. ஹைதர் அம்மாவுக்கு என்ன வேணுங்களோ? காஃபி. காஃபி ரொம்ப ஹாட்டா வேணுங்களா இல்ல சாதாரண? ரொம்ப கோல்டா வேணும். சக்கரை போட்டா இல்ல இடியட். உப்பு போட்டு கொண்டா. ஆல் ரைட். உப்பு போட்ட காஃபியை நீ சாப்பிடறதாவது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? கஷ்டப்படும். இதெல்லாம் வெறும் பேச்சுல தான். வீட்டை விட்டு வந்ததுல இருந்து காபி கிடையாது, டிஃபன் கிடையாது, சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கொடைக்கானல் வரவங்க எல்லாம் இப்படித்தான் பசியும் பட்டியமா வந்து சேர்றாங்களா? ஏறத்தாழ எல்லாரும் இப்படித்தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா காஃபியை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு அட்டகாசம் பண்ணுவாங்க. உங்க அப்பா ஒரு நாளாவது ஒன்னு இங்க கூட்டிட்டு வந்திருந்தா தான். இன்னும் போகல, அப்படியே இருக்கு. ஆல்ரைட், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க, வெளியே போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம். எனக்கு காஃபி வேணா ஒண்ணு மாட்டேன். இந்த குளிர்ல நான் வெளியில வரல. ஆமா போங்க. சரி, ரொம்ப நல்லதா போச்சு. பேசாம ரெஸ்ட் எடுத்துக்க, நல்லா தூங்கு. 8 மணிக்கு ஒன்னு எழுப்புறேன், காலகாலன்னு எழுதி வச்சு சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடும் வேண்டாம். ஆல்ரைட். கொண்டு வந்த சாப்பாடு ஏற்கனவே 2 பேரும் பச்சை முகம். இதுல காரம் தின்னா என்ன ஆகுறது? பெரிய ஃபைட்டிங் எல்லாம் வந்துடும். எனக்கு ஒரு இடம் வேண்டாம். நான் பச்சை
மழை தண்ணி மலேரியா வந்துடும். டேய் ஓடி போய் ஹாட்டா வாட்டர் போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு கொஞ்சம் 2-3 காலிட்ரின் கொட்டிட்டு என்ன வெள்ளை பெட்ஷீட் போடுறான்னா கலர் பெட்ஷீட் போட்டிருக்கான். இந்த பெட்ஷீட்ல எப்படி படுக்கிறது மனுஷன்? பாத்தியா தலைவாணிக்கு உர போட்டிருக்கான பாத்தியா? ராஸ்கல் எல்லா பயிலையும் வெளியே வரட்டி போடுற தலைகாணி இல்லன்னா பரவாயில்ல. என்ன இது? அச்சோ இதெல்லாம் அது டன் கணக்கில் இருக்கு முட்டை பூச்சி. இதுல படுத்தா உடம்பு என்ன கதி ஆகும்? ரத்தம் இல்லாம சேர்த்து போயிடுவேன். இந்த மெத்தை வேணா ஒரு இளவும் வேண்டாம். படுத்து இதுலயா? ஆமா. எப்படி? இப்படி உட்கார்ந்து அப்படி படுத்துக்கிறது அவ்வளவுதான். சரி நான் தரையில படுத்து. வேண்டாம் சில்லுங்க வேண்டாம். பின்ன எப்படி ராத்திரி பூரா நின்னுட்டு இருக்கிறதா? தரையில படுத்தா சில்லுங்க, அதுல படுத்தா குத்தும். அதுக்கு பேசாம நின்னுகிட்டே இருந்துடலாமே. நான் சத்தாலும் பரவாயில்ல, நான் தரையில படுத்துக்கிறேன். சாப்பாடு கிடையாது, சோறு கிடையாது, காபி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன தூங்கவும் விட மாட்டேங்க. தெரியும் எனக்கு இதெல்லாம் வேணும்னு செய்ய. கொடைக்கானல் விஷயம் பட்டு శాంతమూలేకా సౌఖ్యమూలేదు సరసదళ నయనా శాంతమూలేకా சௌக்கியமூலே. ஐயோ என்ன இது? தாளம் வேதாளம் போடாதீங்க. ஏன் போடாம என்ன பண்றது? நான் இப்ப நீ பாட போது நான் பாடுறபடி பாடுங்க. ஓ அது கரெக்ட் பாடு பாடு. శాంతమూలేకా సౌఖ్యమూలేదు டிஃபன் ஏப்பா யாரா டிஃபன் கொண்டுட்டு வர சொன்னா? என்ன இப்படி கோச்சிங்க? என்ன கோச்சுக்கிறது? அவன் விஷம் வச்சு கொண்டாலும் கொண்டுடுவான். அவன் தொட்ட டிஃபன் போட வைங்க. இத பாருங்க, இப்படி கோச்சிக்கிறது நல்லா இல்ல. இப்பதானே சாந்தமூலேக்கா சாந்தமூலேக்கான்னு பண்ணாக்க உடனே சாந்தம் வந்துருமா? என்னுடைய பிறவி குணம் உன்னுடைய பிறவி குணம் என்ன பண்றது? எப்படி சாந்தம் வரும்? போட வைங்க. இத பாருங்க, நீங்க இப்படி கோச்சிக்கிறது நல்லா இல்ல. நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். ஒப்பந்தம் எக்ரிமெண்ட் கரெக்ட். வந்திய வழிக்கு வா சத்தியம் பண்ணு. என்ன குழந்தையா சத்தியம் பண்றது? எல்லாம் ஃபார்மாலிட்டி. சத்தியம் பண்ணு. இனிமேல சண்டித்தனம் கிண்டித்தனம் என்ன? சண்டித்தனம் கிண்டித்தனம் சண்டித்தனம் முண்டித்தனம் செய்யாம உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவேன். எல்லாருகிட்டயும் அன்பா நடந்துக்குவேன். இது சத்தியம். விஷயம் முடிஞ்சது விடு. நீங்க சத்தியம் பண்ணுங்க. நான் என்ன பொம்பளை சத்தியம் பண்ணி கொடுக்க? அதெல்லாம் முடியாது. நீங்களும் சத்தியம் பண்ணணும். சரி சத்தியம். என்ன? இனிமேல வேலைக்காரவங்க கிட்ட கோச்சிக்க மாட்டேன். நான் எப்படி கோச்சிக்காம இருக்கிறது? அவன் இஷ்டப்படி சமையல் பண்ணி கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுறது? நான் சமையல் பண்றேன். நீ சமையல் பண்றியா? அப்புறம் நான் ஏன் கோச்சிக்கிறேன்? அன்பா நடந்துக்குவேன். சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? கண்ணே ஓய், இந்த கை கொஞ்சம் பெயின் கொஞ்சம் அமுத்தி விடுறியா? நான் என்ன வேலைக்காரியா? கொஞ்சம் கையை புடுங்க சொல்லல, உன்னை அமுத்தி விட சொன்னாக்க. என்ன ஏங்க அந்த பலகாரத்தை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன். நான் என்ன வேலைக்காரன்? நீ போய் எடுத்துக்க முடியாது. ஆமா, இந்த ஹோட்டல் டிஃபனையா நீ சாப்பிட போற? உனக்கு உடம்பு நம்ம இங்க ஜாலியா இருக்கிறோம். எங்க அக்கா அங்க என்ன பாடுபடுறாளோ? என்ன படுறாளோவா? என்ன படுத்துறாளோன்னு சொல்லு. உங்களாட்டம் ஒண்ணு இல்ல, அந்த மனுஷன் படாத பாடுபடுத்துவார். அதான் நீ நினைக்கிறது தப்புங்கிற. ஆட்டமே ஜாலியா இருப்பாங்கல்ல? என்ன நம்மளாட்டமா? இதை விட ரொம்ப நல்லா இருப்பாங்க. நமக்கும் ஜாலிக்கும் தான் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம இருக்கு. அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்கு. இந்த பாரு,
அவங்க சண்டித்தனத்துல எப்படியோ அப்படியே தான் சந்தோஷத்துலயும். நிஜமாவா? ஆமா, சும்மா நீ அதை நினைச்சுக்கிட்டு மனசு கடப்படா பண்ணிக்காத. நாமளும் போய் சாப்பிட்டு விட்டு முகத்தை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிட்டு ஜாலியா உலாத்திட்டு வருவோமே. இந்த இடம் தான் பாத்தியா என்ன ஜோரா இருக்குன்னு. இது ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல கால் பட்டா போதும், நடக்காதெல்லாம் நடக்கும், சேராதவங்க எல்லாம் சேருவாங்க, கூடாதவங்க எல்லாம் கூடுவாங்க. பார் பார், நல்லா சுத்தி பாரு. என்ன இருக்குங்க பாக்க? பாருன்னா பாரு, அந்த பக்கத்துல பாரு என்ன இருக்குன்னு. அந்த பக்கம் பாருன்னா என்ன இருக்கு பாரு. கும்பிடு. நான் கும்பிடுறது மறந்து போச்சா? வேஷ் வேஷ், மகளம் உண்டாகட்டும். இனிமேல் நல்ல காலம் தான். வா போகலாம். முடியாது, என்னால முடியாது. இன்னும் 10 நிமிஷம் இந்த இடத்தை விட்டு நான் நகர முடியாது. ஆஹா, நான் அப்பவே சொன்ன கேட்டியா? இந்த பிள்ளையார பார்த்தா அவ்வளவுதான், நகரவே மாட்டாங்க. அவ்வளவு சக்தி உள்ள அட்ராக்டிவ் பிள்ளையார். சரி, இங்க கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? காஃபிங்களா? இது காடுங்க, டீ தான் கிடைக்கும். டீ சாரிதான் கிடைக்குமா? இது என்ன கொரட்டையா? இது பைக் உண்டு ஏரோப்ளான் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் என்ன 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 செய்ய போற? பூர்ஸ் காட்டுறேன். நான் காட்டிக்கிறேன். பூர்ஸ் காட்டுறேன்னு காலை காட்டுறீங்க. இருங்க குடிங்க தண்ணி தண்ணி. ஓஹோ, அதாவது புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே புடிச கயட்டணும், கோட்டை கயட்டணும், குடிக்கிறது, தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருக்கேன் இல்லைங்க? சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்குது. ஹார்டா எங்க இருக்குது? அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது. அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது. குட்டூரமா? ஆமா, ஒண்ணும் புரியல. முரட்டு தனமா இருக்குங்கிற. என்ன செய்யணும்னு கேட்டீங்களா? ஆமாங்க. பின் தூங்கி முன்னழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூக்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்? வள்ளுவர் சுவாமி, நீங்க வாழ்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது. என்ன அது? அது வேற கதை. அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. சரி. என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க. நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி? இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், இங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறானே ஆள வந்தான். அவன் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல. இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க. அடாடாடா, இவங்கள்ளவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பதிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாலே நீ கேட்டிருக்கணும். வாயை திறந்தாச்சுன்னா 18 மணி நேரம் சஞ்சாரத்திலே இருப்பேன்.
பாட்டு மட்டும் என்ன சாப்பாட்டை போட்டு பாரு, அதிலும் நல்லா இருப்பேன், எதிலும் நல்லா இருப்பேன். இப்ப என் பேர் என்ன? நல்ல முத்து, நல்ல முத்து. என்ன தனியா வர சொன்னீங்களாமே? என்ன உன்னை கூட்டமா வர சொல்லுவேன். யார் சொன்னாங்க? காட்டான் கந்தசாமி. காட்டா கன்சாமியா? ஓஹோ, தோட்டக்கார கன்சாமியா? ஏ மைனே மைனே, என்ன அவன் பேரை போய் சொல்லாமோ? ஏங்க, என்ன கட்டிக்கிட்ட புருஷனா இல்ல கட்டிக்க போற புருஷனா? எறும்பு எறும்பு. ஓஹோ, அப்போ உனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு சொல்லு. வா 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 வா. ஆமா, அந்த பையன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானே, காதல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய், அது என்ன அர்த்தம்? அவர் தானே இப்ப எனக்கு காவல் இருக்கிறாரு. காவலா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? என்னங்க, ஒருத்தர் கட்டிக்கணும் அப்படின்னா அவருக்கு அழகு, அந்தஸ்து, அறிவு, குணம், பணம் ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? இன்னொரு தடவை சொல்லு. அழகு, அறிவு, பணம், குணம், அந்தஸ்து ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? என்ன இருக்க வேண்டாமா? அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆமா, கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. உனக்கு இப்ப என்ன தேவை? எது எப்படி இருந்தாலும் பணம் தாங்க இருக்கணும். பணம் தானே? மறுபடியும் என்ன பேச்சு விட்டு தள்ளு. எதிர்கட்சி விஷயமா ஒரு 7-8 பேர் பேசணும்னு வந்தாங்க. என்னது எதிர்கட்சியா? ஆமா. நமக்கு எதுக்குடா கட்சி? கட்சிக்குள்ளதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்களே. நமக்கு கட்சி வேண்டாம், நமக்கு பகவத் சரணாரவிந்தம். அப்படி நம்ம யாராவது பார்க்கணும்னா நேர மடத்துக்கு வரணும். கரெக்ட், நான் மடத்துக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ அப்படி அனுப்பிச்சிருக்கியா? நான் உன்னை எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமோ? எதுக்கு? நம்ம பெரிய ஐயா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? ஆமா, நம்ம மனோரமா விஷயமா. மனோரமா ஆள வந்தாங்கிட்ட அகப்பட்டு குழுவா துடிக்கிறான், சர்க்கஸ் குதிரை மாதிரி கஷ்டப்படுறான். அது எப்படியோ பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்சு அது சரிதானா அல்லது இல்லையா அப்படின்னு விசாரிச்சு எழுதிருக்காரு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவங்க புருஷன் மன்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நடுப்புற இருக்கிறவங்களை நம்பிக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, எந்த காரியத்தையும் நாமா முயற்சி பண்ணி செய்யணும்னு சொல்றேன், அப்படித்தானே? ஆமா, அது நானா சொல்லல, நீங்க கொடுத்த புஸ்தகத்துல நான் படிச்சது. வெரி குட். நீ படிச்சது பெருசு இல்ல, படிச்ச விஷயத்தை அப்படியே மனசுல இருத்திக்கிட்ட பார், அதுதான் பெருசு. மனசுல இருத்திக்கிட்டது மட்டும் பெருசு இல்ல, அத சமயம் பார்த்து யூஸ் பண்ண பார், அதான் 1ஆம் கிளாஸ். ஆமா, இப்ப நீ எதுக்கு சொன்னது? மறந்துட்டீங்களா? சரியா போச்சு. அந்த 60 வேலி நில சம்பந்தமா நல்லமுத்து நாயக்கரை நம்பிக்கிட்டு இருக்காமே, நீங்களே போய் நேரா பேசினா தகராறு தீர்ந்துடும் நினைக்கிறேன். குவைட் ரைட். அந்த ஆளு நாளைக்குன்னு சொல்லி நாளை கடத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப பத்னி உத்தரவு பிரகாரம் நேரா போய் சிங்கத்தை மீட் பண்ணி 2ல 1 முடிச்சுக்கிட்டு வந்து சேர்றேன். சரி, வெற்றியோட திரும்புவாங்க. நான் என்ன இப்ப சண்டைக்கு போறேன்? சமாதானத்துல வெற்றி அடையிறது தான் சிரமம். குவைட் ரைட். சண்டையில வெற்றி பெற்ற பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் இப்ப சமாதானத்துக்கு தான் திணறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அறிவு வேணும். அப்ப என்ன அறிவாளிங்கிற? என்ன? குட். புறப்படுவோமா? ஒரு நிமிஷம். ஹலோ, மிஸ் நாள வந்தா. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல, ரொம்ப வெளியில பரப்பிட்டு இருக்கோம். குட் ஈவினிங் சார். யாருது? மோகினி, வா 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 வா, உட்கார் உட்கார். என்ன ஒரே ஆச்சரியமா இருக்கு, நீ எப்படி இங்க வந்த? நீ வந்ததே எனக்கு தெரியாத. நாங்க 2 பேரும் தூரத்து உறவு. ஆமா சார், இப்ப நெருங்கி உறவு ஆக போறோம். வெரி குட் வெரி குட். அந்த நல்ல நாளை எதிர்பார்க்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். உங்க கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு, மன்னிச்சுக்கணும். ஆமா மிஸ்டர் ஆள வந்தார், நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, மன்னிச்சுக்கிறேன். அதனால எங்க கல்யாணத்துக்கு வராம பழி வாங்கிறாதீங்க. ஐயோ, இந்த பழி வாங்குற மனப்பான்மை எனக்கு கிடையாது. பகைவனுக்கு அருள்வாய், இடாதாருக்கு இட்டுக்காட்டு, அபகாரிக்கு உபகாரம் செய், ஆடுற மாட்ட ஆடிக்கிற, இதுதான் என்னுடைய கொள்கை. காலேஜ்ல பேசுற மாதிரி இப்பவும் பேசுறீங்களே. காலேஜ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கிராமத்துல உபயோகப்படுத்துறதுக்கு தானே. சிங்கா, தண்டபாணி பிள்ளையினுடைய 60 வேலி நிலம் இப்போ எனக்கு சொந்தம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கேள்விப்பட்டேன். அந்த 60 வேலி நிலத்து மேல உங்களுக்கு ஏதோ உரிமை இருக்குன்னு, அது மேல உங்களுக்கு தீராத மோகம்னு கூட கேள்விப்பட்டேன். உரிமை உண்டு, ஆனா மோகம் இல்ல சார். அப்படின்னா அந்த உரிமையை நான் மனப்பூர்வமா ஆமோதிக்கிறேன். அப்ப விவகாரமே இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தேவையா இருந்தா அந்த 60 வேலி நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு பணமா கொடுத்துருங்க. எங்க கிராமத்து ஓரத்துல உங்களுக்கு இருப்பாருங்க 1000 வேலி நிலம், அதுல வேணா எனக்கு ஒரு 60 வேலி நிலத்தை கொடுங்க. என்னுடைய நிலத்தோட சேர்த்து கூட்டு பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். இந்த காலத்துல கூட ஏன் 1000 வேலி 2000 வேலின்னு வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்க? நீங்க கொடுக்கறதுனா சர்க்கார் எடுத்துக்கிட்டு போறாங்க. அதுக்காக அண்ணன் சொல்ற மாதிரி கூட்டுறவு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்களேன். அந்த 60 வேலி நிலத்தையும் அவருக்கே விட்டு கொடுத்துருங்க.
என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. ஓ எஸ், மோகினி சொல்லியாச்சு, மேட்டர் முடிஞ்சு போச்சு. சரி, உங்க இஷ்டப்படி செய்திருவோம். ரொம்ப சந்தோஷம் மோகினி, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ கூட பப்ளிக் ஒர்க்கர் ஆயிடலாம் போல இருக்கு. காலேஜ் டிராமாவில மோகினி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா, அதே மாதிரி இங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? இந்த மேட்டர் இவ்வளவு சீக்கிரம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு சமாச்சாரம் இல்ல, நாளைக்கு சாயந்தரம் மோகினியை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. நானும் மனோரமாவும் வாசப்படியிலேயே காத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல நாங்க 2 பேரும் தம்பதி சமயதா வந்து உங்களை கூப்பிடணும்னா கூப்பிடுறோம். நாங்களே வர்றோம். சரி வர்றோம். நல்ல டைம் வந்தாலே எல்லாமே எதிர்பாராத விதமா தான் நடக்கும். இப்ப என்ன எடுத்துக்க, நான் எதிர்பாராத விதமா தான் ஒன்ன சந்திச்சேன் ஏக்கல உதவியால. உடனே எதிர்பாராத விதமா 60 வேலி நிலம் வந்துச்சு. எல்லாத்துக்கு மேல நீ வந்த, அது வேறு விஷயம். ஆனா அந்த 60 வேலி நிலம் ஹைகோர்ட் வரைக்கும் நம்மளை இழுத்துக்கிட்டு போகும் போல இருந்துச்சு. உன்னுடைய அட்வைஸ் பிரகாரம் அங்க போனேன். எதிர்பாராத விதமா ஒரு ஃப்ரெண்டு அங்க வந்திருக்கார். கார் இல்ல, காள் காள், ஒரு பெண்ணு, பேரு மோகினி, என் கூட காலேஜில் படிச்சவ. அவ அங்கதான் இருக்கா. சிங்கத்துக்கு அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அவ என்ன சைடு பண்ணா, இம்மிடியட்டா விஷயம் முடிஞ்சது. ஒரு பெண்ணாலதான் முடிஞ்சது இல்லன்னா கொஞ்சம் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். மனோரமா, குடும்பங்கிற ராஜ்யத்துல கணவன் ஒரு ராஜா. அந்த ராஜாராணி கதையெல்லாம் ரொம்ப பழசிங்க. இப்போ ஜனாதிபதின்ற போல சம்சாராதிபதி. சம்சாராதிபதி பேஷ்பேட் ரொம்ப நல்லா இருக்க. மனைவி ஒரு மந்திரி. மந்திரி பதவி மட்டுமல்ல, மொத்தம் 4 பதவி உண்டு. 4 பதவியா? என்னது? அதான் இருக்க. முதல் பதவி வேலைக்காரி, 2வது மந்திரி, 3வது தாய், 4வது சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டேன்? ஓஹோ, அவ்வளவு சிரமமாத பதவி போல இருக்கு. இத பாருங்க, அந்த மோகினியை பார்த்து ஒரு வாட்டி நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லணுமா? சொல்லு. நாளைக்கு அவங்களை இங்க டீக்கு கூப்பிட்டுருக்கேன். நிறைய தேங்க்ஸ் சொல்லு. இப்ப எனக்கு ஒரு டீ கொடு, நான் தேங்க்ஸ் சொல்றேன். என்ன? டீ கொடு. டீ. எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் மிஸ்டர் அளவந்தர். நம்ம மோகினி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. இங்க நம்ம கேஸும் அப்படிதான். நேத்து பூரா உன் பேச்சுதான். உன்னை ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தார் இவரு. இவர் எப்பவும் அப்படிதான். நான் எது செஞ்சாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பாரு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நிரந்தரமான சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டா உலக மக்கள் எல்லாம் எவ்வளவு ஆனந்தப்படுவாங்களோ அதே மாதிரி நம்ம கிராமத்து மக்கள் சந்தோஷப்படுறாங்க. எதுக்கா? என்ன சிங்கம் எங்க இருக்க? நாட்டிலையா காட்டலையா? நமக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்காகவும் நட்புக்காகவும். அதுக்காக இவர் காலேஜ்ல கூட இப்படிதான். யாராவது ஒருத்தர் நண்பர் ஆயிட்டா உடனே ஒரு பார்ட்டி. இது என்ன பார்ட்டி? எங்களுக்காக பெரிய பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கு. என்னது? உங்க கல்யாண பார்ட்டி. சிஸ்டர், எம்எல்ஏ தெரியும் இல்ல? என்ன எம்எல்ஏவா? ஆமா, ராஸ் லேடிஸ் அசோசியேஷன் மெம்பர். வாங்க சாப்பிட போலாம். சிஸ்டர், நீங்க எங்க வீட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பா வரணும். அவர் நாளைக்கு ஊருக்கு போறாரு. நம்ம தனியா இருந்து நிறைய பேசணும். அவர் கிடக்குறாரு. நான் எது சொன்னாலும் தட்ட மாட்டாரு. அவங்க என்ன கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லு. அப்படியா? அதானே நீங்க வந்துருவீங்களே. ஆஹாஹா, ஆடாடாடா, என்ன ஜாலி, என்ன ஜோலி. நம்ம ஐயா கிட்ட அந்த மோகினி அம்மா பேசுனது நம்ம அம்மாவுக்கு பிடிக்கலைங்க. பிடிக்குமா? அது பொம்பளை, நீ குடி. ஆனா முகத்துல ஒரு திருச்சி. முகத்துல ஒரு திருச்சியாவது தஞ்சாவூராவது நல்லா சொல்றா. அதிர்ச்சிங்க. அப்படி சொல்லு. ஆனா இடையில அப்படி ஒரு பொய் சிரிப்பு. இவ்வளவு இருந்தும் பாருங்க. வேண்டாம், மாவு பேசுறியா இல்ல கையா பிடிக்கிறியா? இல்லைங்க, நான் எதுக்குங்க மாவு பசைகிறேன்? அப்படின்னா நான் உடம்ப எப்பவும் போலதான் பழையபடி தான் போட்டேன். உங்க உடம்பு வலிச்சிருச்சு போட்டிருக்கு. இதுல பாருங்க, இவ்வளவு இருந்தும் பாருங்க, நம்ம அம்மா தனியா போய் அங்க அந்தம்மாளோட விருந்து சாப்பிட்டு இருந்துட்டு எப்போ வருவாங்களோ. பாண்டரங்கா தனியா போறதாவது விருந்து சாப்பிடறதாவது. ஏண்டா டே, சிங்கம் வீட்டுக்கு போனா திரும்பி வர முடியுமா? ஒதிய மரம் ஆளை போட்டு கலக்கிறேன். சிங்கம் ஊர்ல இல்லைங்க, ஊருக்கு போயிட்டாரு. நீதான் டிக்கெட் எடுத்து கொடுத்தியா? டே சும்மாறா, இதெல்லாம் ஒரு பங்குடு. சிங்கம் ஊர்லன்னு சொன்னா தான் மனோரமா அங்க போவா. அதுக்காக அந்த வேலை. அப்படியா? ஆமா. அப்போ இத நான் மைனா கிட்ட சொல்லி. மைனா கிட்ட சொல்றதா? போதுமே, ஊரு பூரா பத்த வச்சிருவாள.
அங்க அவ போக வேணாம், எனக்கு அவ சொல்ற கேளு. அதாவது மோகினி ஆள் வந்து மனோரமாவே அங்க வர வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்லு. சொல்லிடுறேனே. என்ன சொல்லு? அதாவது இங்க உட்காந்து இங்க உட்காந்து சொல்றேன். அதாவது மோகினி கிட்ட வந்து நீங்க சொல்ல சொன்னா சொல்லிடுறேன். கதையே கெடுக்கிறியாடா, கதையே கெடுக்கிறியாடா. மோகினி ஆள் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்றா. சொல்லிடுறேங்க, திருப்பி கேட்காதீங்க, நான் மறந்துடுறேன். மூணு எப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? அதோட ஆள வந்தாரு சிங்க உடனடியா பாக்கணும்னு சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். ஆள வந்தாரு சிங்கம் பார்க்கணும்னாரு சொல்லிடுறேன். அவ்வளவுதானே? ஆமா, இதெல்லாம் எதுக்குங்க? திங்கிறதுக்கு. சுமாரா சோத்தமைக்கு. நம்ம இப்படி செய்யாத போனா மனோரமா மானமே போயிடும். இது அதுக்காக செய்யல, தண்டபாணி பிள்ளைக்காக செய்யறோம்டா. நம்ம கடமையை செய்யறோம், கடமையை. கடமைனாலும் நாளைக்கு என் கதி என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குங்க. நேரமா என் மனசுக்குள்ள ஒரு பெரும் பெரும் போராட்டம். உண்மையை சொல்றதா அல்லது மத்தவங்களே மாதிரி மவனை சாதிச்சிருவோமா? அது ரெண்டு உங்களால முடியாத காரியமாச்சு. உண்மையை சொல்ல என்னால முடியாது. அதுக்கு சொல்லல, உண்மையை சொல்றதுக்கு போராட்டம் எதுக்கு, பேசாம இன்னைக்கு மட்டும் உண்மையை பேசிடுங்களேன்னு சொன்னேன். ஓ, அதுக்கு சொல்றீங்களா? மறுபடியும் என்ன பேசி விட்டு தள்ளுங்க. ஆமா, நம்ம சிங்கத்துக்கு மோகினிக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய விருந்து நடந்துச்சாமே, நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, இந்த 60 வேலி நிலம் தகராறு முடிஞ்சு போச்சு பாருங்க. இதுல அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த அம்மா மோகினியும் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னைக்கு அங்க போறதாக இருந்தது, நின்னு போச்சு. என்ன அசௌகரியமோ, இன்னைக்கு வரவாண்டான்னு ஆளை விட்டு சொல்ல அனுப்பிச்சாங்க. என்னமாமா, நீங்க தாராளமா போங்கோ வாங்க, மாப்பிள்ளை கோச்சுக்க மாட்டாரு. ஆனா எக்காரணத்தை கொண்டுட்டு மாப்பிள்ளை அங்கேயும் போகப்படாது, மோகினி இங்கேயும் வரப்படாது. என்ன சொன்னீங்க? ஐயே கேட்கலையா? புரியல. எக்காரணத்தை கொண்டுட்டு மாப்பிள்ளை அங்கேயும் போகப்படாது, மோகினி இங்கேயும் வரப்படாது. ஏன்னா மாப்பிள்ளை பேர்ல அந்த சிங்கம் மனசுக்குள்ள ஒரு கரட்டோ நான் பூந்து எனக்கு பயம். ஆமா, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ ஐயோ, அதாவது மாப்பிள்ளை மேல சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம். இல்ல போனா ஏன் மாப்பிள்ளை தனியா போகணும்? ஏன் தனியா போக கூடாதா? நான் கூடவே பாடி கார்டு மாதிரி எப்பவுமே போகணுமா? அவர் சொல்லுச்சா இவர் போனார், தப்பென்ன? அவன் ஊர்ல இருந்து மாப்பிளைக்கு தெரியுமா? ஆமா, பின்னாடி ஏன் ஆள் வந்தது? அதில் தான் அம்மா விஷயம் இருக்கு, அதில் தான் விஷயம் இருக்கு. அம்மா, அது மோகினி ஆளு, மோகினி ஆளு. ஆமா, சிங்கம் ஊருக்கு போகாதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு ஆளை அனுப்பிச்சா அந்த பொண்ணு. இது எப்படியோ சிங்கத்து கட்டி ஊருக்கு போக வேண்டிய சிங்கம் திரும்பி வந்தாச்சு. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க அதிர்ஷ்டம். நான் எங்கேயோ போக வேண்டியவன் எப்படியோ அங்க போகும்படி வந்துச்சு. போன உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத என் காதில் தன்னறியாம வந்து விழுந்துச்சு. கிட்டத்துக்கு போயிட்டேன். இதை எப்படியாவது உங்க காதில் போட வேண்டிய ஏன் கட்டளையாச்ச. மூச்சை பிடிச்சிட்டு ஓடி வந்தேன், உங்க காதில் போட்டேன். போட்டாச்சில்ல? அப்ப போயிட்டு வாங்க. என்ன பண்ண சொல்றீங்க இப்ப? அப்படி சொன்னா தானே நான் சொல்லுவேன். யாரோ வந்து உங்களை வர வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, அதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்காதுங்க. நேரே அங்க போங்க. சிங்கம் உங்களை பார்த்த உடனே அவன் மனசு இறங்கிடும். மாப்பிளைக்கு எந்த விதமான ஆபத்து வராதபடி சட்டக்கண்ண கூட்டு வந்து. பொம்பளை போய் ஆம்பளைய காப்பாத்துறதாவது ஏஜென்ட் ஐயா, இந்த கதை நல்லாவே இல்லையே. என்னது கதையா? என்ன இந்த வாருங்க ஏஜென்ட் ஐயா, இன்னைக்கு மட்டும் உங்களை உண்மை பேச சொன்னா நீங்க எங்கிட்டே ஆரம்பிச்சுட்டீங்களே. பரவாயில்ல, இந்த மாதிரி உண்மையை அங்கே போய் சொல்லி எல்லாரும் மனசையும் புண்படுத்தாதீங்க. தயவுசெய்து நீங்க போயிட்டு வரீங்களா? நல்லதுக்கு காலம் என்னடா பண்றங்க.
சரியில்லையா? உடம்பு சரியில்லையாவா? இன்னும் அந்த குறும்பு போகலையா உனக்கு? காலேஜ்ல படிச்ச மாதிரி தானே இருக்க நீ. அக்கா வர வேண்டாம் நீயே சொல்லி அனுப்பிச்சுட்டு என்னைய கேக்குறியா? நான் சொன்னேன்னா? இல்ல நாய்க்குட்டி குறும்பு இருக்கட்டும். சிங்கம் அங்க உறங்குதா? இல்லையே, வெளியூர் போயிருக்காரு. அதனாலதான் அக்காவை மட்டும் வர சொன்னேன். ஆமா, நான் வர வேண்டாம்னு சொன்னதை யார் சொன்னாங்க? உங்க ஆளு சொன்னதா எங்க ஆளு வந்து சொன்னா? நம்பிக்கையான ஆள் தானே? நம்பிக்கையான ஆளுன்னு தான் நான் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீயே எங்க ஆள் அப்படி சொல்லணும்? இதுக்கு அர்த்தம் புரியலையே. அர்த்தம் என்ன? அனர்த்தம் தான். அது மட்டுமா? சிங்கம் என்ன உடனே அவசரமா பார்க்கணும்னு சொன்னா நான் புல்டோசர் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், அப்படியே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம ஓடியாடுறேன். மோகினி, நாம 2 பேரும் ஒரு பெரிய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. இப்ப நான் உள்ள இருந்தாலும் ஆபத்து, வெளியே போனாலும் ஆபத்து. ஐயோ, வெளியே போகாதீங்க, வந்தது வரட்டும், இங்கே இருங்க. கூடாது, வர்றது என்னோட போகட்டும். நான் போயிட்டோம். அவனை தொடாதே, தொடாதே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையன் என்னமோ சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன். என்னடா? நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யாரு? எங்க அப்பாவையா? இல்லீங்க, உங்க சிநேகிதர் ஆள வந்தாரு இருக்காரு. ஆமா, அவரை ஜமீன்தார ஆளை வச்சு அடிச்சு போட்டாரா. எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க, ஊரெல்லாம் புகையுதுங்க. புகஞ்சா நெருப்பாயிடுமேடா. டேய், இது விஷயமா ஒரு பையனை நான் சந்திக்க வேண்டியது இருக்கு. நான் போய் பாத்துட்டு வர்றேன். சரிங்க. இவ பூரி சுடன்னு உள்ள போயிருக்கிறான். மாவு கிட்ட ஏதாவது தகராறு பண்றாளான்னு பாத்துட்டு வா. சரிங்க. ஐயா, நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? சொன்னேனா? பின்ன ஏன் நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு என்ன நீ காக்கா பிடிக்கிற. என்ன செய்த சொல்லு. இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க. சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு, உப்பு, நீ செய்த தப்பு. அது தானே எனக்கும் தெரியல. எனக்கு தெரியல என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? நீ கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உதறது? என்ன சமாச்சாரம்? புல்லு வெட்டினேன். டெய்லி வெட்டுறவன் தானே? இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன். ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற நீ? சுடுதுல்ல? சுடுது. சொரணை இருக்குல்ல? இருக்கு. பின்ன உள்ளத சொல்லு, சொல்லு. அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா? எழுதல, சொல்லு. நான் ஒண்ணுமே செய்யலைங்க. ஏண்டா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க? ஏடா வெறும்பயல, என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல? லாரி வரும். லாரி வரும். ஒரு பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் 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 வந்து கழுத்தை பிடிச்சி தெருவா இழுத்துக்கிட்டு போகும். எஜமா, அந்த நாய்கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்துக்கிறேன். நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. சரி. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும். ஐயா, நான் ஒண்ணும் செய்யல. ஒத்துக்கணும், ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான். ஜமீன்தாரை நாள் வச்சு அடிச்ச விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அவங்க ஜமீன்தார் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. உடனே நான் போய் தடுத்து நிறுத்த. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. நீங்க அடிபட்ட விஷயம் கேள்விப்பட்டதும் இப்படி ஆத்திரப்படுற ஜனங்க இந்த காயத்தோட உங்களை நேர்ல பார்த்தாங்கன்னு இன்னும் நிலைமை மோசமா போயிடும். இந்த சமயத்துல நீங்க வெளியே போகவே கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட முடியாத ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது. எனக்கு தடுக்க. நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானே? சத்தியமாமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட மறைக்காம சொல்லிட்டேனே. இத்தனால ஏன் மறைச்சு வச்ச? ஏஜென்ட் மேல ரொம்ப ஆசை ஏற்பட்டு போச்சு இல்ல? இல்லம்மா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மறைக்கலாமா? எவ்வளவு ஆபத்து. இப்படி எல்லாம் வரும்னு எனக்கு தெரியாதம்மா. சரி, போனா போட்டோம். இப்ப நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே ஏஜென்ட் முன்னால சொல்லணும். அவரை பார்த்ததும் அப்படின்னா கொன்னுடுவேன். ஜாகிரதைமா. அவர்கிட்ட எனக்கு என்னமா பயம்? தைரியமா சொல்றேன். சரி வா. போய் அண்ணா,
போயா என்ன கழுத்தை பிடிச்ச சொல்லிட்டு சும்மா காட்டா மாதிரி என்னங்க என்ன அனுப்பிச்சுக்கிட்டு ஏன்டா டே மரியாதை வேணா ஐயாவை கூப்பிட போனா வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு தாம்பாளத்துல ஒரு 10 ரூபாய் பணத்தை வச்சு நாங்க சம்பந்தம் பண்ணிக்க கூப்பிடுறோம் வாங்கன்னு கூப்பிடக்கூடாது கேட்டுக்கடா அச்சி எனக்கு மரியாதை வேற மரியாதை தங்கலட்சுமி வாங்க உட்கார் உட்கார் அந்த பேப்பர் எடுத்துங்க இவன் என்ன நான் சொல்றேன் வரிசையா எழுதிட்டு வா எழுது எழுது அந்த கரண்டி அடுப்புல போட்டு வச்சிருக்கீல்ல நல்லா சூடா இருக்கா சொல்லு என்ன நடந்தது சொல்லு சொல்லட்டுங்க சொல்லுயாண்ணா நீ அடிச்சாரப்பா சொல்றான் சொல்றான் சொல்றேன் எங்க எஜமானு ஜமீன்தார் வீட்டுக்கு அனுப்பிச்சேன் பாருங்க நான் தான் அனுப்பிச்சேன் ஆனா நான் அனுப்பிக்கல உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சேன் அவ்வளவுதான் அவ்வளவுதானா அந்த கரண்டி எடுத்துட்டு வாங்க கரண்டியா இந்த சூடு போட்டு என்ன சொல்றா சொல்றா எங்க எஜமானி அம்மாவே அங்க போவேனான்னு சொன்ன பாருங்க சொன்ன பாருங்கன்னா நான் பக்கத்துல இருந்தேனா சொன்னேன் சொல்லு அது நான் சொன்னேன் ஆனா அது நானா சொல்லல உங்க அப்பா சொல்லி நான் சொன்னேன் உங்க அப்பானால நான் பட்ட பாடு இருக்கு அப்பா ஐயோ ஐயோ என்னங்க இது என் காலில் விழுறாரு என் காலில் விழுறதை விட உன் காலில் விழுறது விசேஷம் எழுந்துடுறா எழுந்துடுறா தூங்குற எங்க அப்பா கிட்ட தான் கூட்டிட்டு போறேன் அங்கேயும் வந்து இங்க சொன்னது போல அங்கேயும் சொல்லணும் இல்ல அவ்வளவுதான் சூடுதான் உனக்கு எங்க எழுதுனியா என்ன எடுத்தா இது உன் கழுத்து மாதிரி நல்ல வேலை இத அவன் பார்த்திருந்தா ஆளு பிறண்டு இருப்பான் என் மானத்தை காப்பாத்தினிய தாய் நான் வர்றேன் டேய் வீட்டுல ஜாக்கிரதையா ஆகட்டுங்க இன்னைக்கு சொல்றேன் கேளு இந்த ஜென்மத்தில் அந்த ஆளவன் தானே சிங்கமும் சிநேகிதமா இருக்க முடியாது அம்மா என்ன பத்தி ஊருக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களோ நம்மள பத்தி ஒண்ணும் பேசலைங்க பேசாத வரைக்கும் சேமம் ஆனா இந்த கந்தசாமி பைய அவனை சேர்த்ததுதான் பெரிய முட்டாள்தனங்க அம்மா இப்பதான் வந்தீங்கன்னா அல்லது வந்து ரொம்ப நேரம் இப்பதான் கடைசியில உங்க முட்டாள்தனத்தை பத்தி பேசும்போது ஏது இவ்வளவு தூரம் என்ன தேடிக்கிட்டு வருவானே என்ன தேடிக்கிட்டு நீங்க அவ்வளவு தூரம் வந்தீங்களே இப்ப உங்களை தேடிக்கிட்டு நான் இவ்வளவு தூரம் வந்தேன் என் வார்த்தை கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் ஒன்னும் அதேதான் இப்ப ஒருத்தர் வார்த்தை ஒருத்தர் கேட்டுக்குதான் உங்களை கூப்பிடுறேன் வாங்க வண்டி வந்திருக்கு வண்டி வந்திருக்கா எதுக்கு சிங்கத்து வீட்டுக்கு சிங்கத்து வீட்டுக்கு நான் எதுக்கம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க உண்மை பேசணுமே என்னம்மா நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு அர்த்தமாக நான் எப்படி பதில் சொல்ல முடியும் கேளுங்க இதை பாருங்க நீங்க போட்ட முடிச்ச நீங்களே வந்து அவுக்கணும் இல்ல அது உங்க கழுத்துக்கு வந்துடும் புரிஞ்சதா நான் ஒண்ணு முடிச்சும் போறல ஒண்ணு அவுக்கணும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க இப்படி வருவீங்களா வர மாட்டீங்க ஏ மைனா மைனா சொன்னாலும் சரி குருவி சொன்னாலும் சரி நான் வர முடியாதுமா நீங்க வர முடியாது இல்ல நீங்க வர மாட்டீங்க ஏன் வருவீங்க மைனா கொண்டா துப்பாக்கி குருவிக்கு துப்பாக்கியா யாரா கட்டி குருவிங்கிற நீங்க தான் அப்பா அனாவசியமா இங்க நின்று உழப்பிக்கிட்டு இருக்காதீங்க எல்லா விஷயத்தையும் கந்தசாமி என்கிட்ட சொல்லியாச்சு அதை நான் டேப் ரெக்கார்டர் எடுத்தாச்சு கந்தசாமி என்ன சொல்றது கந்தசாமி அவனை நீ சொல்ல வச்சிருப்ப எப்படியான என்ன உண்மை தெரிஞ்சு போச்சு பிரயோஜனம் இல்ல புறப்படுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் வர முடியாதுமா வர முடியாது இல்ல துப்பாக்கி அம்மா ஏமா துப்பாக்கியவே கூப்பிடுறீங்க ஏமா நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க நீங்க செய்த குற்றத்தை அந்த கூட்டத்துல வந்து ஒத்துங்க இல்ல ஒவ்வொருத்தரும் அறக்கல் வச்சிருக்கான் பேய் அடிக்கிற மாதிரி தலையில அடிச்சு சாவடிச்சு விடுவான் அப்பா போல இருக்கிற 5ஆம் பட ஆளுங்க அடிமரத்துக்கு ஆசிட்ட ஊத்தும் போது நாடு எப்படி உருப்பிட முடியுங்கிற ஐயா புது பொண்ணு தலையை குனிஞ்சுக்கிட்டு வருது இப்படி நில்லுங்க ஆள வந்தார் குத்தவாளியை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன் இவரை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா ஓம் பொறுப்பு ஜனங்க பொறுப்பு எங்களை ஆள மன்னிக்கவே கூடாது தண்டிக்க வேண்டும் பெற்ற பிள்ளையை குற்றம் சாட்டுகிறான் என்பதற்காக பெரியவர்களை தண்டிக்கும் பொறுப்பை மக்களிடம் விடுவது சரியல்ல வழக்கப்படி கிராம பஞ்சாயத்தாரை கூட்டி வரை விசாரிப்போம் ஆளவந்தா நீ எவ்வளவு தூரத்திற்கு அறிவாளியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் குற்றவாளியா இருக்கிறேன் நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் ஜமீன்தார் உன்னை ஆளை விட்டு அடிக்க செய்ததும் என்னாலதான் இதுமே ஊருக்குள்ள நான் எந்த வம்புக்கும் நான் போக மாட்டேன்ப்பா என்னோட வாழ்நாடு இன்னும் நான் செய்ய வேண்டியது போட்டுதான் பயிர் தொழில் பார்த்தேன் பாண்டரங்கா இந்த நல்ல குணம் நிலையானது தானா நம்பலாமா இல்ல எங்க தலைவரை ஏமாத்துற தந்திரமா சே சம்பந்தம் அறிவுள்ளவன் ஆயுள் முழுவதும் கெட்டவனா இருக்க முடியாது நடுவுல மாறினாலும் முடிவுல ஒண்ணு சேர்ந்துதான் தீரணும் வேப்ப மரத்துல தேன் கூடு கட்டுறது இல்லையா முத்துவேலு உங்க அப்பா இதுவரைக்கும் உங்க வீட்டுக்கு தான் பெரிய மனுஷனா இருந்தாரு இப்ப கூட்டத்துல குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால நாட்டுக்கும் பெரிய மனுஷன் ஆயிட்டாரு அவரை திருத்தின பெருமை உனக்கு தான் சேரும் அதுதான் இல்ல இந்த பெருமை எல்லாம் இவங்களை சேரும் ஆமா நீ என்ன செஞ்ச இல்ல ஒண்ணுமில்ல உங்க உத்தரவு இல்லாம இதுல ஈடுபட்டதுக்கு என்ன மன்னிக்கணும் ஆத்திரத்தோட ஏஜென்ட் வீட்டுக்கு போனேன் உண்மை சொல்றதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அவரா வந்தாரு அறக்கல்லும் முழுக்கல்லும் ஆளை கூட்டிட்டு வந்திருக்கு அறிவாளி ஆள வந்தா அகிம்சாவியர் ஆள வந்தா 1000 பேர் அழகு சிங்கம் என்ன இது மறுபடியும் இனிமேல் இந்த ஒழிகை என்ற வார்த்தையை உங்கள் வாயில் இருந்து வரக்கூடாது
அழகு சிங்கம் அகம் திருந்துக என்று சொல்லுங்கள். அழகு சிங்கம் ஆளவந்தான் நில்லுங்கள். என் அகம் திரிந்து விட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன் நண்பர்களே, என் அகம் திரிந்து விட்டது. ஆளவந்தான், இனி நாம் இருவரும் இணை பிரியாத நண்பர்கள். என் 1000 வேலி நிலமும் இனி உங்கள் ஆதீனம். உங்கள் கூட்டுறவு விவசாய முயற்சிக்கு என் பூமியே மூலதனமாக இருக்கட்டும். நண்பர்களே, இனி நான் ஜமீன்தார் அழகு சிங்கம் அல்ல, விவசாயி அழகு சிங்கம். என்னை நம்புங்கள். தமது நண்பர் அழகு சிங்கம். அழகு சிங்கம். கூடவா என் உத்தரவு கேட்கணும்? அவங்க கூப்பிடுறாங்களே உள்ள போ. தாயை விட சிறந்தவங்க யாரு இருக்காங்க? ஏன் இல்ல? யாரு? கணவர் இல்ல? கண்ணிலேயே நின்னுட்டு இருந்துச்சுமா. என்னம்மா எங்களை எல்லாம் இப்படி மறந்துட்ட? ஒரு கடுதாசி கூட போடலையே. ஆமாக்கா, உன்னை பாக்கணும் பாக்கணும். எல்லாம் அங்க போய் அரட்டடிங்க. என்ன மாமா எல்லாரும் சினிமாவுக்கு கிளம்பிட்டு இருந்தீங்களா? இல்ல கைத்தறி ஆட அழகு போட்டிக்கு மாமா தலைமை வைக்கிறேன். அதுக்கு தான் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். உட்காருங்க மாப்பிள்ளை. குழந்தையா? அதுக்கு இன்னும் 7-8 மாசம் போகணும் மாமா. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. நான் அதை கேட்கிறேன். குழந்தை மனோரமா அதான் கொண்டுட்டு வந்து விட்டுட்டனே, பாத்துக்கங்க மாமா. அவ இங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, இனிமே அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நினைச்சது நடந்து போச்சு. என்னங்க மாப்பிள்ளை இது? அட நீ என்னப்பா இந்த கிராஸ்வேர்டு பாஸ் மாதிரி பேசிக்கிட்டு ஒண்ணுமே புரியல. விளக்கமா தான் சொல்ல. ஏக்லவ், அவ உச்சந்தலையில இருந்த பிசாசு என் ஆட்ட பாட்டத்தை கண்டு ஓடி போச்சு. அதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. புருஷன் மனைவி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம். இப்ப என்ன ஆச்சு? மறுபடியும் அந்த பிசாசு பிடிச்சுக்கிட்டதா? பிடிக்குமா? பிடிக்கதான் விடுவேனா? ஏற்கனவே அவ உடம்புல ஊறி இருந்தது உத்தம பத்தினி குணம். நான் சும்மா அப்படி டச் பண்ணேன், எல்லாம் சரியா போச்சு. என்னமா பண்ணி கலாட்டா பண்றா? எனக்கு ஒண்ணும் புரியல. என் பேச்சுல நம்பிக்கை இல்ல. இல்ல நிக்குமே. 1000 ரூபாய் பந்தயம் கட்டு. 1000 ரூபாய் தானே, என்ன பிரமாதம்? ஆமா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. மாப்பிள்ளை சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அவர்கிட்ட இருக்கப்பா பந்தயம். என்ன மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல விஷயம் இருக்கு. சும்மா 1000 ரூபாய் கொடுங்க. சரி, ஒப்புக்கொள்ளுங்க, நான் தரேன். சரிப்பா, சம்மதமா? சம்மதம். மாமா, முதல்ல மாமி எங்க கூப்பிட்டு விடுங்க. அவ எதுக்கு இங்க? கூப்பிட்டு விடுங்க, முதல்ல வரட்டும், பேசிக்கலாம். டேய் சைனா, ஐயா அம்மாவே நான் கூப்பிட்டேன், கூப்பிடுவேன். ஆகட்டுங்க. ஜல்லி. அம்மா, நீ வச்சு வளர்த்த கொடி இல்ல, அதனால கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்கம்மா. நல்லா இருக்கம்மா, நல்லா வளர்ந்துருக்கு. அக்கா அக்கா, அம்மா போய் சொல்றாங்க. இதுக்கு தினம் நான் தான் தண்ணி ஊத்துறேன். அவ்வளவு புத்திசாலி ஆயிட்டியா? அம்மா, உங்களை ஐயா வர சொன்னாங்க. டேய், பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன அவசரமா? வேணும்னா அவரே இங்க வர சொல்லு. சரிங்க. ஏடா, அவங்க பேசிட்டு இருக்காங்களா? வேணும்னா உங்களே வர சொன்னாங்க அங்க. உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வர சொல்லு. நீ உட்கார, அவனை போய் கூட்டிட்டு வர சொல்லு. சரி, நீ போய் இந்தியாவை கூட்டிட்டு வா. ஆகட்டுங்க. அம்மா, உங்களை மாஸ்டர் கூப்பிடுறாரு. எனக்கு தெரியும். அத்தா முன்னால என்ன கேலி பண்ணதான் அங்க கூப்பிடுறாரு. நாங்க வர முடியாது போய் சொல்லு. போடா. ஐயா, நான் சொன்னேன். பதில் எங்களுக்கே கேட்டுது. கேட்டுதுங்களா? முதல்ல யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதுலயும் பெண்கள் பேசுறது ரொம்ப மோசம். புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண் ஜாதி வராம இருக்கிறது இருக்கு, ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். அப்பா 1000 ரூபாய் கொடு. அது எப்படி? முதல்ல உன் வைஃப் இங்க கூப்பிடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம். அப்பா சைலா, ஐயா போய் ஐயா உடனே கூப்பிடுறாங்கன்னு. அந்த உடனேங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன்னா, நானும் உடனே சொல்லியிருந்தா இந்தியா சும்மா விழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பேன். அப்பா ஐயா, அம்மா கிட்ட போய் ஐயா சும்மா கூப்பிடுறாரு. சும்மா கூப்பிட்டாரு. கூப்பிடு. நான் என்ன சொல்றது? அம்மா, ஐயா அவங்க சும்மா வர சொன்னாங்க. இது வந்து கேட்டீங்களா? ஆமா. மனோரமா, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அவங்க வரல, நீ போய் கூட்டிட்டு. எப்பா அளவந்தா, நீ தேவலப்பா. சக்கத்துல ரிங் மாஸ்டர் ஆட்டி வைக்கிற மாதிரி சும்மா ஆட்டி வச்சிருக்கிற. சரி மலையா, என்ன சிங்கம் புலி கரடி நினைச்சியா? பத்திரமாத்து தங்கம் கொஞ்சம் பித்தாள கலந்து இருந்தது, எல்லாம் புடம் போட்டா சரியா போயிடும். அது சரி. எப்பா இவ்வளவுக்கும் நீ காதலிக்கல, கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழற மாதிரி போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கிய, என்ன சொல்லு? இந்த லட்சணத்துல காதல் வேற, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஏக்கத்துல கவலை வேற. இதுக்காக எத்தனை அடி, எத்தனை உதை. கண்கள் மாதிரி அதுல ஒரு தூசி தும்பு மாசு மருவு படவே நாம விடக்கூடாது. பிறக்கும் போதே எந்த பெண்ணும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்லை. அவர்களை வளர்க்கிற முறை, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய சிநேகிதம், இதனாலதான் பெண்கள் கெட்டவங்களாகிறாங்க. என்னுடைய தியரி என்ன தெரியுமோ?
ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதட்டலாலேயோ மிரட்டலாலேயோ எந்த பெண்ணையும் சீர்திருத்த முடியாது. அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நம்முடைய அன்பையும் உபயோகப்படுத்தி தான் சீர்திருத்த முடியும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? 100க்கு 100 கரெக்ட். மாமா, அந்த காலத்துல உங்க பொண்ணை பார்த்தவங்கலாம் ஓ வாட் அ கேர்ள்னு ஓடுனாங்க. இப்போ உங்க பொண்ணை பார்க்கட்டும், ஓ வாட் அ கேர்ள் சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் கரெக்ட்.